Gloire à Dieu. Donc on est en plein jeûne. உபவாச நாட்களிலே கடந்து கொண்டிருக்கிறோம். Écoutez beaucoup la parole de Dieu. தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்க போகிறோம். Sondez votre cœur. உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து. Disposez votre cœur. உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து. Humiliez votre cœur devant la parole. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி. Ne faites pas semblant que vous ignorez la prêche et la prédication. இதோ இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் இருங்கள். Donc aujourd'hui, on va voir aussi இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் comme thème இந்த தலைப்பிலே என்று சொன்னால் les péchés que tu ignores. நீ அறியாத பாவங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். Ou je vais dire autrement, இன்னொரு மாதிரி சொன்னாக்கா l'ignorance des péchés. இந்த பாவத்திலே நம்ம அறியாம செய்கிறோம் பாருங்க அந்த பாவங்கள். L'ignorance des péchés. இதோ அறியாமல் செய்கிற பாவங்கள் என்று சொல்லி. Puisqu'on va participer à la Sainte Seine. நம்ம திருவிருந்திலே பங்கு கொள்ள போவதினால் On dit toujours dans notre cœur. நம்முடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறோம். On est des enfants de Dieu. நம் தேவனுடைய பிள்ளைகள். On est digne de prendre la Sainte Seine. திருவிருந்து எடுக்க தகுதி உள்ள பிள்ளைகள். Quand l'Esprit de Dieu est en nous. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Il va nous purifier jusqu'au dernier moment. கடைசி நேரம் வரைக்கும் எங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். Pour ceux qui n'est pas bon selon la parole. வார்த்தையின் பிரகாரம் அசுத்தங்களை எடுத்து போடுவார். Donc un bon chrétien, அப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவன் il a toujours à décortiquer selon la parole வார்த்தையின் பிரகாரம் தன்னை ஆராய்ந்து பார்த்து ce qui est pas bon en nous. நம்மளுக்குள்ள எது நல்லது இல்லையோ அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Parce que Job dit யோபு சொல்லுகிறார் dans le Job யோபு அதிகாரத்திலே 14-16 14-16வது je lis அதிகாரத்திலே la deuxième partie. இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கிறேன். La Bible dit வேதம் சொல்லுகிறது tu as l'œil sur mes péchés. என் பாவங்களின் மேல் நீர் கண்ணோக்கி இருக்கிறீர் என்று சொல்லி. Donc Dieu il t'a sauvé ஆண்டவர் உன்னை ரட்சித்தது par son fils unique. அவருடைய ஒரே பேரான குமாரன் Il a மூலமாக donné son sang pur. அவருடைய பரிசுத்த ரத்தத்தை உன் மேல் ஊற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தி il t'a amené dans un assemblée de saints. இந்த பரிசுத்த ஐக்கியத்துக்குள்ளாய் உன்னை கொண்டு Il t'a வந்திருக்கிறார். montré ta destinée. உன்னுடைய இலக்கை அவர் காண்பித்திருக்கிறார். Mais la Bible dit ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ton éternel il a toujours un œil sur tes péchés. உன்னுடைய பாவங்கள் மேல் எப்போதும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன? Malgré que tu es un enfant de Dieu, தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் ne pense jamais dans ton cœur உன்னுடைய இருதயத்துல நீ இப்படியாக நினைக்க கூடாது tu es saint à 100%. 100% பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. நீ பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் l'Éternel il va toujours regarder ce qui est pas bon dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில எது தெரியல என்று சொல்லி தேவன் பார்த்து கொண்டே Donc un இருப்பார். chrétien quand il dit moi je suis devenu saint à 100%, ஒரு கிறிஸ்தவன் வந்து நான் 100% பரிசுத்தவான் என்று சொல்லி நினைக்கும்போது il ne peut pas être un bon chrétien. அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்க முடியாது. Donc un chrétien qui est bien, qui est fidèle à l'Éternel, தேவனுக்கு விசுவாசமுள்ள அந்த விசுவாசமுள்ள உண்மையுள்ள chaque jour quand il va prendre la parole de Dieu, ஒவ்வொரு நாளும் அவன் வேதத்தை எடுக்கும்போது il va toujours l'examiner lui-même selon la parole, qu'est-ce qu'il commet comme péché. வார்த்தையின்படி தன்னை ஆராய்ந்து பார்த்து என்ன அவன் பாவம் செய்திருக்கிறான் என்று சொல்லி கவனிப்பான். Si un chrétien, அப்போ ஒரு கிறிஸ்தவன் selon l'Esprit de Dieu, பரிசுத்த ஆவியின் படி il obéit pas அவன் கீழ்ப்படியவில்லை à என்று சொன்னான், chaque parole que Dieu dévoile chaque jour, ஒவ்வொரு நாளும் தேவன் காட்டுகிற வசனத்துக்கு il ne peut கீழ்ப்படியலனா jamais s'humilier devant la prédication. அப்போ அந்த பிரேஷுக்கு அவனை தாழ்த்த அவனால முடியாது. Si quelqu'un il n'habitue pas யார் பழக்க à வைக்கவில்லையோ obéir à la parole quand il lit chez eux, அவங்க வீட்ல படிக்கிற வசனத்துக்கு il கீழ்ப்படியலையோ ne peut jamais humilier devant la prédication ou devant l'église. அப்ப சபைக்கு முன்பாகவும் இந்த சபை போதகத்துக்கு முன்பாக உங்களை கீழ்ப்படுத்த முடியாது. அப்ப அதுல தெளிவா இருக்க La வேண்டும். Bible a été donnée pour vous. வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ce n'est pas pour dire que moi je suis un saint, j'ai la Bible dans moi. இத நான் பரிசுத்தவான் எனக்குள்ளாய் வேதம் இருக்கிறது என்பதல்ல. C'est pour te mettre en garde. உன்னை அத எச்சரிப்பதற்காகவே C'est வேதம் pour உனக்கு te அரசை dire que கொடுக்கிறது. attention, ஜாக்கிரதை என்று சொல்வதற்காகவும் maintenant t'as pas droit à l'erreur. இப்போது நீ தவறு செய்வதற்கு உனக்கு À அதிகாரம் chaque இல்லை fois என்று l'Esprit சொல்லியோ quand il te parle, பரிசுத்தாவின் உன்னோடு பேசும்போதெல்லாம் il te convaincra de tes péchés. உன்னுடைய பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். L'Esprit de Dieu quand il va te dévoiler la parole, பரிசுத்த ஆவியான உனக்கு வார்த்தைகளை விளக்கும் போது il va pas te dévoiler ah telle personne ils ont fait ça, telle personne ils ont fait ça. இது அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இவங்க அப்படி L'Esprit de Dieu il செஞ்சிட்டாங்கன்னு va சொல்ல te மாட்டாரு. dévoiler ce que toi tu as fait. என்ன நீ செய்தா என்று Quand சொல்லி quelqu'un தான் il அவர் prend la சொல்லுவார். parole, il dit que ah ça c'est pour cette dame là. இதோ வசனத்தை பார்க்கும்போது இது அவங்களுக்கு là. இது தத்தாக்கு இது தத்தின்னு நம்ம நினைக்கும் Tu போது n'écoutes pas l'Esprit de Dieu, tu es en train d'écouter les démons. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீ செவி கொடுக்கவில்லை, நீ Alors பிசாசுக்கு fais செவி கொடுக்கிறாய். attention.
அப்போது Déjà, quand ஜாக்கிரதை, vous lisez la parole, நீங்க வேத வசனத்தை il faut வாசிக்கும் போது être clair. அதுல தெளிவா இருக்க Vous devez வேண்டும். savoir s'humilier. உங்களை தாழ்த்த நீங்க கற்றறிந்திருக்க Mais வேண்டும். malheureusement, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக malgré que vous lisez la parole, வேத வசனத்தை வாசித்தும் malgré que vous marchez selon la parole, வார்த்தையின் பிரகாரம் நீங்க malgré que நடந்திருந்தோம், vous êtes dans une assemblée de Dieu, இந்த பரிசுத்த அந்த ஐக்கியத்துல இருந்தோம், tu தேவனுடைய peux ஐக்கியத்துல toujours இருந்தோம், ignorer certains péchés que tu es en train de commettre dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்து கொண்டிருக்கிற ஒரு சில பாவங்களை நீ அறியாமல் செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை. Une sœur, elle me dit, comment? une sœur me dit, ஒரு சகோதரி என்னிடத்திலே je lis சொல்லுகிறார்கள், toujours la parole. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை Mais le வாசிக்கிறேன். pasteur, quand il parle, c'est là que j'ai compris que j'avais tort. இத நான் பாஸ்டர் சொல்லும்போது தான் எனக்கு இது தப்பு Maintenant, je என்று சொல்லி comprends கேட்டது. que இப்போது எனக்கு s'il n'y a புரிகிறது, pas un pasteur qui me dévoile, ஒரு பாஸ்டர் எனக்கு je ne விளக்கவில்லை peux pas என்று சொன்னார். comprendre tous mes torts. என்னுடைய எல்லா கெட்ட காரியமும் Alléluia. எனக்கு புரியாது என்று சொல்லி. Donc, vous pouvez toujours lire la parole, hein, அப்ப வேதத்தை நீங்கள் எப்போதும் வாசிக்கலாம், mais ne dis jamais dans ton ஆனா cœur, உன் இருதயத்துல நீ சொல்லக்கூடாது, tu n'as pas besoin d'un serviteur de எனக்கு Dieu. தேவனுடைய ஊழியக்காரன் Moi, je தேவையில்லை connais என்று tout, சொல்லி. je peux marcher. எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் வழி Tu நடக்க vas முடியும் என்று échouer சொல்லி. lamentablement ta vie அப்படி என்று chrétienne. சொன்னால் நீ கீழே விழுந்து விடுவாய். Tu vas regarder comment chapeautera ton pasteur. அப்ப ஷாபோத்தை மாரி நீங்க பாஸ்டர் அப்படியே பார்த்துட்டு Ça இருக்க sera tôt ou வேண்டியதுதான். tard le jour où il va t'amener, où il va te parler. அப்ப அவர் பேசுகிற நாள் வரைக்கும். Alors comprends bien que அப்ப நல்லா நம்ம அறிந்திருக்க tu peux வேண்டும், être avec la parole, வார்த்தையோடு கூட tu இருக்கலாம், peux dire que l'Esprit de Dieu te guide. பாஸ்டர் அவனை வழி நடத்துகிறான்னு சொல்லலாம், Fais bien garde à toi, prends bien garde à toi. ஆனால் நம் ஜாக்கிரதையாக Tu இருக்க peux வேண்டும். toujours ignorer ce que tu es en train de faire. நம்ம etc. செய்கிற காரியத்திலே அறியாமலே இருக்கலாம் ஒருவேளை நாம் Maintenant, பாவம் qu'est-ce qui devait se தெரியாமல். passer? அப்ப என்ன நடக்க வேண்டும்? Quand tu viens dans l'assemblée, இதோ நீ சபை கூடி வருதல்ல வரும்போது, quand tu écoutes la prêche, நீ வேதவசனத்தை கேட்கும் போது, quand l'Esprit de Dieu dévoile tes torts, பரிசுத்தாவியானவர் நீ செய்த அந்த காரியங்களை உனக்கு விளக்கி ne soyez காட்டும்போது, pas têtus. இதோ நீ அப்படியே ஒண்ணும் தெரியாத போல அப்படிதான் Ne இருப்பேன்னு dites pas, சொல்லாதே. oui, moi je vais toujours faire la même chose que qui peut me. நான் அதே தான் செய்வேன், யார் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. Non seulement tu vas échouer la vie இதோ éternelle, நீ நித்திய ஜீவனை எழுப்பது மாத்திரமல்ல, tu vas être brisé en deux morceaux devant l'église. சபைக்கு முன்பாக ரெண்டாக Dieu உன்னை va t'étaler விளங்குவாங்க. comme une miette, comme une poussière. ஆண்டவர் உன்னை தூசியை போல Tout le மாற்றி monde விடுவார். va te piétiner. எல்லாம் உன் மேலே ஏறி நடக்கிற வரைக்குமா யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள். Alors, attention. அப்ப ஜாக்கிரதையா இருக்க Dieu, வேண்டும். il t'a donné une dignité de sainteté. ஆண்டவர் உனக்கு பரிசுத்தம் Dieu, il என்ன t'a சொல்ல donné அந்த une அதிகாரத்தை dignité comme கொடுத்திருக்கிறார். des enfants de Dieu. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், அந்த யார் சன்மானத்தை அந்த கொடுத்திருக்கிறார். dignité? அதை நீ பாதுகாத்துக் கொள்ள Et வேண்டும். corrige-toi chaque jour pour ஒவ்வொரு la நாளும் நம்ம Alléluia. வார்த்தையின் பிரகாரம் நம்மை மாற்றிக்கொண்டே வர வேண்டும். Alléluia. Alléluia. C'est pour ça que l'Isaïe parle. அதனால தான் ஏசாயா சொல்லுகிறார். Beaucoup de gens, ils prennent l'Isaïe 58:1 là. இத நிறைய பேர் ஏசாயா 58:1 வசனத்தை Ne tiens வாசிக்கிறாங்க. pas cri à haute voix. இதோ சத்தமா வாய் விட்டு கத்தமா கதறு என்று சொல்லி Retiens pas சொல்லுகிறாரு. cri à haute voix. அடக்கிக் கொள்ளாதே, சத்தமா கத்து என்று சொல்லி. Ils ont dit ça pour l'adoration. இது அது அதரசத்துக்காக, அதாவது துதி வழிபாடுக்காக சொல்லப்படுகிறது. Le verset, il dit ça pour l'adoration. இதோ அந்த வசனம் இதோ நமக்கு Donc, il n'a துதிவுக்காக jamais சொல்லப்படுகிறது. fini le verset qu'il est en train de dire. அப்ப சொல்லுகிற வசனத்தை ஒரு நாள் Que je suis en முடிக்கவில்லை. train de vous lire. நான் படிக்கிற இந்த வசனத்தை, Crie à plein gosier. இதோ சத்தமாய் வாய் திறந்து Ne te கத்து, retiens pas. நீ அடக்கிக் கொள்ளாதே. Élève ta voix உன்னுடைய சத்தத்தை comme une உயர்த்தி, trompette. இதோ எக்காலத்தை Et போல annonce à mon peuple ses iniquités. இதோ அவங்களுடைய அறியாமையை என் ஜனங்களிடத்திலே உணர்த்து Tu என்று comprends சொல்லி. maintenant pourquoi je crie? இப்போ எதுக்கு நான் கத்துறேன்னு உங்களுக்கு புரியுதா? Vous êtes en train de dire que ce pasteur, il n'arrête pas de crier. நீங்க சொல்றீங்க பாஸ்டர் கத்தினே இருக்கிறாரு Il எப்போதும். crie tout le temps là quand on vient dans எப்போது l'assemblée. சபைக்கு வரும்போதெல்லாம் கத்துறாரு என்று C'est சொல்லி. l'Éternel qui me dit de crier. இது தேவன் தான் என்னை Il அப்படி n'a செய்ய pas dit de சொல்லுகிறார். crier, oh, j'adore. இத நான் துதிக்கிறேன்னு அவர் கத்த Oui, mais சொல்லல. l'adoration, il y a quelqu'un qui crie plus que l'adoration. இத துதிக்கு மேல இன்னொரு சிலர் கத்துறாங்க. அப்ப நல்ல ஒரு சத்தம் தெரியும். தேவன் அதை குறித்து பேசவில்லை, சொல்லுகிறார் சத்தமா கத்து, இதோ சத்தமா உன் குரலை உயர்த்து. Pourquoi? எதற்கா? Pour annoncer எதை à mon அறிவிப்பதற்கு? peuple, aux chrétiens, என்னுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே இது அவருடைய அறியாமை உணர்த்துவது. யாக்கோபினுடைய வீட்டிலே c'est péché, point final. அவங்களுடைய பாவங்களை உணர்த்துவார் என்று Donc சொல்லி. quand vous prenez les versets, arrêtez pas la moitié. அப்ப வசனங்களை எடுக்கும் போது பாதியில நிறுத்திடாதீங்க. L'assemblée est pour உங்களுக்கு சபை எதுக்கு என்று சொன்னால், et pour démontrer vos péchés que vous ignorez. நம்ம அறியாம செய்கிற பாவத்தை நம்ம உணர்த்துவதற்காக தான். Ça veut dire qu'il parle pas aux gens de l'extérieur là. அப்ப வெளியில இருக்கிற ஜனங்களிடத்திலே தேவன் இதை பேசவில்லை. Dévoile les péchés de Jacob. இத யாக்கோபினுடைய பாவங்களை உணர்த்து. யாக்கோபு யார்? Jacob c'est qui? யார் யாக்கோபு? C'était pas quelqu'un qui a été choisi par Dieu. அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தானே. Nous étions choisis par Dieu. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Nous étions choisis par Dieu. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். C'est avec vous que je devais crier des அப்ப உங்களிடத்திலே தான் நான் கத்த வேண்டும். Je vais pas crier ailleurs. இத வெளியே போய் என்னால கத்த முடியாது. Pourquoi? ஏன்? Pourquoi? ஏன்?
Celui qui est saint யார் பரிசுத்தமா இருக்கிறார்களோ devient encore saint. அவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும். Ça veut dire quoi? அப்படின்னு சொன்னால் என்ன? Vous êtes saint, நீங்கள் mais பரிசுத்தராய் vous n'êtes pas à la இருக்கிறீர்கள், perfection. ஆனா பூரணராய் படவில்லை. Alléluia. Alléluia. Vous êtes saint, je suis d'accord. நீங்கள் பரிசுத்தவான்கள் Dieu தான் même உண்மைதான். témoigne comme quoi que vous êtes des saints. ஆண்டவரே உங்களுக்கு Parce சாட்சி que vous avez கொடுக்கிறார், accepté நீங்கள் mes பரிசுத்தவான் என்று சொல்லி. enseignements. ஏனென்று சொன்னால் போதனையை C'est நீங்கள் pas parce que tu es devenu ஏற்றுக்கொண்டீர்கள், saint, பரிசுத்தவனாய் tu es à மாறிவிட்டால் la première marche de saint. நீ பரிசுத்தவான் Donc, முதல் la அடியிலே sainteté, tu இருக்கிறாய். peux monter du marche en marche. அப்ப ஒவ்வொரு நாளும் Ne dis பரிசுத்தத்திலே pas, வளர வேண்டும். La parole dit, par les enseignements, je suis devenu saint. இத போதனையினாலே நான் பரிசுத்தவானா சாம்புருஷா மாறிட்டேன்னு சொன்னாக்கா Tu es நம்ம un போயிருக்கலாம் menteur de la இருப்போம். première classe. Tu sais pourquoi je dis ça? ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? Tu entends l'enseignement, வார்த்தையை நீ கேட்கிறாய் tu போதனையை, n'obéis jamais à l'enseignement. ஆனா அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை. Faites très attention à ce que je parle. அப்ப ஜாக்கிரதை நான் Tu பேசுகிற entends காரியத்தை. l'enseignement, போதனையை tu கேட்கிறாய், n'obéis pas à l'enseignement. ஆனா அந்த வார்த்தைக்கு நீ Ça sert à கீழ்ப்படியவில்லை. quoi que tu écoutes அப்ப l'enseignement? எதுக்காக நீ Donc tu போதனை n'es pas devenu கேட்கிறாய்? saint. அப்ப நீ இன்னும் Donc பரிசுத்தவானாய் il faut முழுமையாய் être bien மாறவில்லை. clair. நம்ம Pourquoi on parle tout le temps de nos péchés pour qu'on எதுக்காக puisse நம்ம corriger? பாவத்தை குறித்து எப்போதும் பேசுறாங்க? நம்ம Parce que tu devais devenir à la perfection. ஏனென்று சொன்னால் நீ பரிபூரண மனுஷனாய் மாற Non வேண்டும். seulement ça, அது மாத்திரமல்ல, Ézéchiel 3:20 dit, எசேக்கியேல் 3:20 சொல்லுகிறது. Ézéchiel 3:20. எசேக்கியேல் 3:20 சொல்லுகிறது. Regardez bien la parole qui est en train de parler. இதோ பேசப்படுகிற அந்த வசனத்தை பார்ப்போம். L'Esprit de Dieu dévoile quelque chose qui est très important. Ézéchiel, chapitre 3, verset 20. Je suis. Voilà la parole, qu'est-ce qu'il dit? இதோ வேத வசனம் என்ன சொல்லுகிறது? Si un juste se détourne de sa justice et fait ce qui est mal, ça veut dire que அப்படின்னு சொன்னால் un juste ஒரு நீதிமான் est détourné de la justice. அவன் நீதியை விட்டு திரும்பி, Mais il ignore qu'il est en train de détourner vers l'injustice. இதா அவன் அநீதியை நோக்கி போகிறான் என்று சொல்வதை அவன் உணரவே இல்லை. நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Donc prévention. அப்போ இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. Donc prévention. அப்போ இது எச்சரிக்கை நமக்கு. Mise en garde. இதை நம்ம அவர்களை எச்சரிக்கிறார்கள். எதற்கு? C'est pour qui? எதற்கு? யாருக்கு இந்த எச்சரிப்பு? Ceux qui pratiquent la justice. யார் நீதியை நடப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு. நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன். இதை நான் சத்தியத்திலே நடக்கிறேன். Je te l'ai dit. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். La mise en garde c'est pour toi. எச்சரிப்பு உனக்கு தான். Parce qu'il y a quelque chose là où tu détournes. இத எந்த இடத்துல நீ வழி திரும்புகிறாயோ, pas que tu es en train de détourner. இத நம்ம வழி திரும்பி இருக்கிறோம் சொல்லி கூட நமக்கு தெரியல. Tu peux dire que toi tu as lu 36 fois 40 fois la Bible. இத வேதத்தை நான் 40-30 தடவை படிச்சிருக்கேன் சொல்லலாம். Il te met pas en mise en garde avec la même parole que tu as lu pendant des années. இத பல வருஷம் நீ படிச்ச அதே வார்த்தையினால் உன்னை அவர் எச்சரிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு பாஸ்டர், உனக்கு எது நீதி அநீதி என்று சொல்லி உனக்கு தெரியாது. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, un juste se détourne de sa justice. ஒரு நீதிமான் தன் நீதி விட்டு திரும்பினால் je mettrai un piège devant lui. இதோ நீதிகேடு செய்ய திரும்பும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னோட கூட சொல்லுங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம தேவ வசனத்தின் பிரகாரம் வாழ்கிறோம். அப்ப எதற்கு நமக்கு தடை? இல்ல, தேவன் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கிறார். அப்ப அதை நிறுத்தினோம். நம்ம முதல்ல நமக்கு தடை வரும்போது, நமக்கு கண்ணிகள் வரும்போது அதை நம்ம நிறுத்திட்டு அந்த இடத்துல தேவனிடத்திலே கேட்க வேண்டும், தேவனே நான் என்ன செய்தேன் என்று சொல்லி. Arrête de râler tout le temps, lui il m'a fait, c'est pour ça que j'ai arrêté. இது அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, நான் நிறுத்திட்டேன் சொல்லக்கூடாது. நீங்க தேவனுக்கு முன்பாய் உண்மையுள்ளவர்களா இருந்தால் யாரும் உங்களுக்கு தடை கொடுக்க முடியாது. Alors cela veut dire quoi? அப்படினு சொன்னால என்ன? La piège est venue de tes actions. அப்போ நம்முடைய செய்கைகள் மூலமா தான் நமக்கு கண்ணி வந்திருக்கிறது. Tant qu'un chrétien n'accepte pas ça, ஒரு கிறிஸ்தவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், la prédication part en vain. அப்போ கேட்கிற போதனை எல்லாம் வீணிலே போகும். அப்ப எல்லாம் வார்த்தைகள் நான் ஒன்னும் செய்யணும்னு சொல்லும்போது, il est en train de faire la prédication, il ment. இதோ போதிக்கிறவங்க தான் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிடுவோம். Donc tu es en train d'accuser Saint-Esprit. அப்போ பரிசுத்த ஆவியானவரே நீ குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Il dit je le tendrai une piège devant lui. இத அவர் சொல்லுகிறார், இத நான் ஒரு இடரலை வைப்பேன், அவன் சாவான். Parce que
ஏன் என்று சொன்னால் Parce que ஏன் என்று சொன்னால் toi le prédicateur, நீ போதகனே, toi le pasteur, நீ பாஸ்டர், tu ne l'as pas averti malgré qu'il est juste, il a fait un péché. இதா அவன் நீதிமானா இருந்தும் அவன் பாவம் செய்யும் போது நீ அவனை Malgré எச்சரிக்கவில்லை என்று que சொல்லி tout ce சொல்வார். qu'il fait bien, c'est des bonnes choses. அவர் tu n'as செய்கிறதெல்லாம் pas நற்கிரியம் décortiqué, நல்லதே என்று il est en train de இருந்தாலும் dévier. இதோ அவர் வழி மாறி போகும்போது நீ Il est en train de passer vers எச்சரிக்கவில்லையே, la justice, ça. இதோ அநீதியை தேடி Cela veut ஓடுகிறார்கள் dire quoi encore? அப்படின்னு சொன்னால் என்ன? Malgré que tu as fait 36 justes, இது 36 தடவை நீ tu நன்மை fais un செய்திருந்தால் injustice, ஒரே ஒரு அநீதியை நீ நடப்பிக்கும் tu போது mourras, tu perdras ta vie. நீ உன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து விடுவாய், நீ மரிப்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Voilà. Vous savez maintenant pourquoi ton pasteur décortique, il te crie, il te gifle chaque fois? எதுக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை பாஸ்டர் எப்போதும் உன்னை திட்டிக்கினே உன்னை அடிக்கிறார் என்று சொல்லி புரிகிறதா? Parce que moi, si je te gifle pas, நான் உன்னை அடிக்கவில்லை என்று சொன்னால் l'Éternel, il va me gifler. தேவன் என்னை அடிப்பார், Mon gifle, ça fait moi mal. இது என்னுடைய அறை Si கொஞ்சமா l'Éternel me வலிக்கும். gifle, ça me fait trop mal. இத தேவன் என்னை அடித்தால் அது ரொம்ப வலிக்கும். On est d'accord? நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? Va te gifler, sinon moi je vais te gifler. இதோ நீங்க போய் அவனை அடி, இல்லட்டா நான் அடிப்பேன்னு சொல்லி நான் சொல்லுகிற தேவனே, Je vais le gifler. நான் போய் அவங்களை அடிக்கிறேன்னு சொல்லிடுவேன். Dites l'église avec moi. சபையை என்னோட கூட சொல்லுங்க, பாஸ்டர், Un peu plus fort. Pasteur. பாஸ்டர் Gifle-moi. என்னை அடிங்க. Vous n'avez pas compris ce que vous avez dit, hein? இத நீங்க சொன்னது உங்களுக்கு புரியல. Même si tu dis pas, நீ சொல்லலனாலும் ton pasteur, tu sais ce qu'il fait. Hein? உன் பாஸ்டருக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி. Ah, parce que j'ai pas l'audacieux de te gifler. இதோ எனக்கு தைரியம் இல்லை உன்னை அடிக்க என்று சொல்லி எனக்கால் வேத வசனத்தின் மூலம் தான் உன்னை நான் அடிப்பேன். Je finis la parole là. இந்த வசனத்தை நான் முடிக்கிறேன். Parce que tu ne l'as point averti, il mourra dans ses péchés. On ne parlera plus de la justice qu'il a pratiquée. Ça veut dire quoi? Il a fait beaucoup de juste. அவன் நிறைய Il a நன்மைகளை aidé les gens, செய்திருந்தான். il a donné l'argent, il a fait ce qu'il fallait. இதோ செய்ய Mais வேண்டிய quand காரியங்களை il நன்மை tombe dans un செய்திருந்தான். côté, ஆனால் ça veut ஒரு dire qu'il இடத்திலே mourra. இடரில் அடையும் போது Et je te redonnerai son son. இது அவனுடைய ரத்தப்படியை நான் கேட்பேன். யாரிடத்திலே? À qui? யாரிடத்திலே? Ah ben, tu comprends maintenant, ton pasteur aussi, il est éduqué hein, par la இது அப்ப parole là. பாஸ்டரும் இந்த Donc, வசனத்தின் pasteur, பிரகாரம் quand நடக்க il veut parler de வேண்டும். vous, அப்ப உங்களை குறிச்சு பேசும்போது vous préférez quoi? Il faut qu'il parle de la bonté, de la bénédiction ou de vos... இந்த ஆசீர்வாதத்தை குறிச்சு கிருபையை குறிச்சு அவர் பேச வேண்டுமா, இல்ல நம்ம பாவத்தை குறிச்சு அவர் பேச வேண்டுமா? Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Vous savez, avant de commencer la prédication, pourquoi on parle, on vous explique pourquoi on parle tout le temps des péchés. இதோ வசனத்துக்கு போவதற்கு முன்பாக எதற்கு இந்த காரியத்தை Ne குறிச்சு dites அதிகமா jamais விளக்குகிறோம். dans votre cœur, உங்க இருதயத்திலே ஒருபோதும் நீங்கள் நினைக்க ça y கூடாது, est, je suis atteint à la sainteté. இதோ நான் பரிசுத்தத்திலே Ne dites பூர்ணமாயிட்டேன்னு jamais நினைக்க dans votre கூடாது. cœur, je suis dans la perfection. இதோ நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் என்று சொல்லி நம்ம ஒருபோதும் நினைக்க Chacun, on கூடாது. est en train d'avancer dans la perfection. ஒவ்வொரு நாளும் நம்ம On n'est pas பெர்ஃபெக்ஷன் encore நோக்கி atteint போய் la கொண்டிருக்கிறோம். perfection. அல்லேலூயா. Alléluia. Alléluia. Donc c'est pour cela que j'ai dit அதனால தான் நான் சொல்லுகிறேன், l'ignorance des péchés. இதோ பாவத்தினுடைய அந்த அறியாமை என்று சொல்லி. Parce que la Bible il parle de beaucoup d'ignorance. இதோ வேத வசனம் நிறைய அறியாமை குறித்து நம்ம இடத்துல Ignorance de la பேசுகிறது. parole de Dieu. இந்த தேவனுடைய வசனத்திலே Ignorance de அறியாமை, Ignorance de l'éternel. தேவனை குறித்ததான அந்த அறியாமை, Ignorance de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறியாமை, Ignorance du salut. இதோ ரட்சிப்பை குறித்ததான அறியாமை, Ignorance du Saint-Esprit. பரிசுத்தாவினரை குறித்ததான அறியாமை, Ignorance du don du Saint-Esprit. பரிசுத்தாவினுடைய வரங்களை குறித்ததான அறியாமை, Ignorance de la foi. இதோ விசுவாசத்தை குறித்ததான அறியாமை, Ignorance de la vérité. இதோ சத்தியத்தை குறித்ததான Donc அறியாமை. quand ils ont de l'ignorance, அப்ப நம்ம இடத்துல அறியாமை இருக்கும்போது il ne peut pas marcher அவர்களால் நடக்க முடியாது. avec une foi à 100%. இது 100% விசுவாசத்தோடு நடக்க முடியாது. Jésus demande toujours de la foi en vous-même. இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல விசுவாசத்தை Tu ne peux எதிர்பார்க்கிறார். pas avoir une pointe d'incrédulité dans cette foi. நம்முடைய அந்த விசுவாசத்திலே ஒரு சின்ன புள்ளி கூட அவிசுவாசம் இருக்க கூடாது. இது அந்த அவிசுவாசம் நமக்கு L'incrédulité amène la doute. இது அவிசுவாசம் நமக்கு தூசி கொண்டு வந்துரும். இதோ அப்புறம் நம்மளுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம முணுமுணுப்பு வந்துரும். முணுமுணுப்பு வந்துனா நம்ம தேவனுக்கு உகந்த பிள்ளைகளா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. Donc la parole dit, அப்ப வேத வசனம் faites சொல்லுகிறது, attention, ஜாக்கிரதை, vous pouvez savoir tout. உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், Entre guillemets, tu ne peux toujours ignorer certaines choses. ஆனா ஒரு சில காரியங்களே நம்ம அறியாமலே இருக்கலாம். Donc c'est pour ça que David prie. அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார். C'est pour ça que David prie. தாவீது ஜெபிக்கிறார். Il dit qui connaît ses fautes? இதை யார் தன் பிழைகளை உணர்கிறான்? Qui connaît ses fautes commises? யாருக்கு தன்னுடைய பிழைகளை உணர்கிறான்? Par erreur. யார் மறைவான குற்றங்களுக்கு Il dit qui நீங்களாக்குவாங்க connaît சொல்லி. ses fautes commises par erreur. யாரு அறியாமையினாலே பாவம் செய்கிறதே சொல்ல L'erreur முடியும் c'est சொல்லி. quoi? பாவம் Tu இது l'as fait. நீ செஞ்சிட்ட. Quand quelqu'un il dit, c'est là que tu dis
யாரா சொல்லும் போது தான் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நம்ம Est-ce que tu நினைக்கிறோம். comprends? உனக்கு Ça veut புரிகிறதா? dire quand tu l'as fait, அப்படின்னு tu சொன்ன நீ n'as pas செய்யும் su போது que c'était une erreur. உனக்கு அது தப்புனே Tu l'as தெரியாம fait à செஞ்சிட்ட, volonté. நீ அத Ton வாலண்டியர் intelligence செஞ்சிட்ட, accepté. உன்னுடைய சுய அறிவு அதை Ton corps ஒத்துக்கொண்டது, accepté. இந்த சரீரம் Ton cœur ஒத்துக்கொண்டது, accepté. இருதயம் அந்த Mais காரியத்தை quand quelqu'un ஒத்துக்கொண்டது. dévoile ce que tu as fait, c'est l'erreur. ஆனால் ஒருத்தங்க வந்து உன்கிட்டத்துல அது தப்புன்னு சொல்லும் போது Et il dit, mince alors. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே J'ai சொல்லி fait நான் l'erreur. நினைக்கிறோம். ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன். David dit, qui peut connaître leurs fautes qui commettent par l'erreur? தாவீது கேட்கிறார், யாரு அந்த மாதிரியான Qui peut குற்றங்களுக்கு நம்ம நீங்களாக்க முடியும் என்று Qui சொல்லி, peut connaître? யாருக்கு அது தெரியும் Cela என்று veut dire சொல்லி. que personne ne peut connaître அப்படின்னு சொன்னால் யாருக்கும் அது les தெரியாது. défauts, les erreurs qu'ils sont en train de faire dans leur vie. இத நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற அந்த Que ça பிழைகள், soit l'erreur spirituelle. அது ஆவிக்குரிய பிழையா Une fois இருந்தாலும் qu'il dit ça, அது அவர் சொல்லும் போது அவர் il சொல்லுகிறார், dit, அவர் சொல்லுகிறார், pardonne-moi mes fautes cachées. ஓ தகப்பனே மறைவான குற்றங்களுக்கு என்னை Que நீங்களாக்கும் ce என்று soit சொல்லி faute, que ce ஜெபிக்கிறார். soit erreur, selon la parole, c'est des péchés. அது குற்றங்களா இருந்தாலும் பிழைகளா Faute, இருந்தாலும் அது erreur, பாவம் தான். faute, erreur, c'est péché. அது பாவமா இருந்தாலும் குற்றங்களா இருந்தாலும் அது வந்து பாவம் தான். தாவீது சொல்லுகிறார், David dit, தாவீது சொல்லுகிறார், qui peut யார் connaître யாருக்கு ces தெரியும் erreurs commises? இதோ நான் செய்த அந்த Il dit, பாவங்கள், pardonne-moi தேவனே mes மன்னியுங்க fautes ஆண்டவரே, cachées. என்னுடைய மறைவான C'est qu'il est குற்றங்களுக்கு. écrit en tamoul, இதைத்தான் faute தமிழில் cachée. இருக்கிறது. இத மறைவான குற்றங்கள் என்று சொல்லி, faute cachée. மறைவான குற்றங்கள் என்று Alors, தமிழில் beaucoup de gens, quand போடப்பட்டிருக்கிறது. ils lisent cette parole, நிறைய பேர் இந்த வசனத்தை ils வாசிக்கும் போது croient qu'il parle அவங்க நினைக்கிறாங்க எதை குறிச்சு des பேசுறாருன்னா, péchés qu'il commet en cachette. மறைமுகமா செய்யறோம் பாருங்க பாவம், அதை குறிச்சு பேசுறாருன்னு நினைக்கிறோம். Beaucoup de gens croient நிறைய பேர் நினைக்கிறாங்க qu'ils sont en train de faire comme des péchés, qu'ils commettent des péchés en cachette. இத மறைஞ்சின்னு பாவம் செய்யறாங்களே அது என்று சொல்லி நினைக்கிறார்கள். Rien n'est caché devant les yeux de Dieu. தேவனுடைய கண்களுக்கு முன்றாய் Est-ce que tu ஒன்று es en train de மறைவாயில்லை. raconter péché caché? அப்ப எது மறைவான பாவம் நீ சொல்ற? Mais tu fais là dans ta voiture, Dieu te regarde, non? இத நீ வத்தியில செஞ்சாலும் தேவன் உன்னை அதை பார்க்கிறார் தானே. Alors qu'est-ce que tu racontes en disant que oui, j'ai fait péché caché? இத நான் மறைஞ்சின்னு பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி எதை நீ David, செய்கிறாய் il parle pas de சொல்லுகிறாய். péché caché, hein? அப்ப தாவீது அந்த David மறைமுகமான parle பாவத்தை des சொல்லவில்லை. péchés qu'il ignore qu'il y a un péché. தாவீது பேசுகிறது Il est தன் caché பாவம் pour என்று son சொல்லி intelligence. தெரியாமல் செய்யறோம் பாருங்க. Il est அது caché pour son cœur. அவனுடைய Il dit, இருதயத்திலே Seigneur, je fais மறைக்கப்பட்டிருக்கிறது. quelque chose alors que je crois, je comprends pas ce que j'ai commis un péché ou pas. தாவீது சொல்லுகிறார் நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆனா அது பாவம்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்றாரு. தெரியாம Il est un சொல்லிட்டாரு. roi. அவர் ஒரு ராஜா, Il est bien devant le cœur de l'Éternel. தேவனுடைய Il இருதயத்துக்கு faisait tout ஏற்றவனா ce qui இருக்கிறார், est bien pour Dieu. தேவனுக்கு உகந்தவைகளை செய்கிறார். Pourtant, il a eu des diplômes, des attestations par Dieu. Hein? இத தேவனே அவனுக்கு டிப்ளமே C'est lui கொடுத்திருக்கிறார். qui dit, ஆனால் அவரே Seigneur, சொல்லுகிறார், des fois quand je fais, je sais pas ce que j'ai fait, est-ce que c'est un péché ou pas? இத அவர் கேட்கிற நான் Je செஞ்சது l'ignore. பாவமா இல்லையா அது Je dis, எனக்கு அறியல Seigneur, ஆண்டவரேன்னு pardonne-moi, s'il சொல்றாரு. te plaît, je connais pas mon tort là. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அவனுடைய குற்றங்கள் அவனுக்கு புரியவில்லை. யாருக்கு அது புரியும்? அப்போ Dites, si David prie, தாவீது ஜெபிக்கிறார் என்று சொன்னார். ces péchés qu'il ignore, இது அவன் அறியாமல் செய்கிற அந்த குற்றங்களுக்கு. qui sommes-nous pour résister? அப்ப யார் நம்ம யார் அதுக்கு எதிர்த்து நிற்பதற்கு? 1, 2, 1, 3, 4. Essayez de réfléchir ce que je dis, c'est là que vous allez donner votre vie. Là, யோசிச்சு பாருங்க நான் சொல்லுகிறதுல, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் je vous prépare அர்ப்பணிப்பீர்கள். déjà avant de parler là. இத பேசுவதற்கு முன்பாக உங்களை நான் தயார் செய்கிறேன். உங்களை நான் தயார் பண்ணுகிறேன் இப்பொழுது. Dans un autre verset, இன்னொரு வெர்ஷன்ல, version Darby. இதோ தர்பி எனக்கு சொல்லுகிற Je அந்த ne prends pas le வெர்ஷன். verset parce que vous allez écrire, vous allez pas me regarder. C'est pour ça que j'ai ஏன்னு pas சொன்னால் நீங்க எழுதினே இருப்பீங்க, அதனால தான் நான் சொல்லுகிறேன். Dans un autre verset, இன்னொரு வெர்ஷன்ல le même verset dit, இதே வெர்ஷன் எழுதப்பட்டிருப்பது, David dit, qui connaît ses égarements? அவர் கேட்க யார் தன் தவறுகள் தெரியும் என்று சொல்லி, Qui connaît ses égarements? யாருக்கு தெரியும் தன்னுடைய தவறுகள்? Tu ignores tes péchés que tu as commis, hein? அப்போ நீ செஞ்ச பாவம் உனக்கு Tu sais ce qui se தெரியல. passe quand tu commets un péché? அப்போ உனக்கு பாவம் Malgré செய்யறன்னு que சொல்லி tu ignores தெரியல. que c'est un péché, Dieu, il t'égare automatiquement. இதோ நீ தெரியாம பாவம் செஞ்சிட்டாலும் தேவன் உன்னை விட்டு போயிடுவார். Alors vous croyez que vous êtes toujours avec Dieu, vous êtes en train de danser avec l'assemblée, vous êtes en train de crier en chantant, mais quand tu commets des choses cachées, ou quand tu commets quelque chose que tu comprends même pas que c'est un péché, நீங்க தேவனோட கூட இருக்கிறதா நினைப்பீங்க, நீ செஞ்சது பாவம்னே உங்களுக்கு தெரியாம இருப்பீங்க ஒருவேளை. tu égares automatiquement de Dieu. அப்ப தேவனை விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவ. Tu comprends ஜாக்கிரதை. maintenant? இப்போது உங்களுக்கு Tu peux புரிகிறதா? rester assis chez toi. உங்க வீட்ல உட்கார்ந்து Tu இருக்கலாம் peux ஒருவேளை. rester assis chez toi. உங்க வீட்ல உட்கார்ந்து Tu இருக்கலாம் connais rien ஒருவேளை. du tout. நீ ஒண்ணுமே செய்யாம Par tes இருக்கலாம். pensées. ஆனா உன்னை சிந்தையினால Tu dis que celle-là, je la déteste. இத அவங்கள நான் வெறுக்கிறேன்னு நீ Cette சொல்லலாம். affaire, je la déteste là. இத அவங்கள நான் வெறுக்கிறேன்னு நீ Quand tu சொல்லலாம். dis, ouais, moi, ils m'ont fait quelque chose, moi je vais le faire aussi la même chose. இத அவங்க
எனக்கு செஞ்ச அதே காரியத்தை நான் திருப்பி செய்யணும்னு நீ ஒருவேளை நீ நினைக்கலாம். Qui es-tu pour justifier là? அப்ப நீ யார் அவங்களை நியாயம் தீர்ப்பதற்கு? இதோ நீ பாவம் செய்யவில்லையா? இதை நான் ஒன்னும் செய்யலையே, நான் சிந்தையில தானே நினைச்சேன் போது அப்ப நம்மளோட இருதயம் தூர போயிடுச்சு தேவனை விட்டு. யாரும் ஆமென்னு சொல்றீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க கை கட்டி நிக்கிறோம் நம்ம பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. Il n'y a pas les mains qui fait des péchés. இதோ கை பாவம் செய்யவில்லை தான். Donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. Qui connaît ses égarements? யாருக்கு தன் தவறுகள் தெரியும்? Une fois qu'il a dit ça, அவர் சொல்லிட்ட பிற்பாடு il dit pardonne-moi Seigneur ce que j'ignore. நான் அறியாமல் இருப்பதே தேவனே எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்றார். Pardonne-moi Seigneur ce que j'ignore. நான் அறியாமல் இருப்பதே எனக்கு மன்னிங்க என்று சொல்லி கேட்கிறார். Tout est bon dans ma vie. என்னோட தலையில நான் நினைக்கிற எல்லாமே என்னோட வாழ்க்கையில சரி என்று சொல்லி. C'est pour ça chaque fois je vous dis. அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். Vous pouvez vivre, vous savez vivre. உங்களுக்கு நல்லா வாழ தெரியும். Tu peux prendre des décisions, tu peux faire des choses. உனக்கு முடிவு பண்ணி காரியங்களை செய்ய தெரியும். Viens parler avec ton pasteur, il te dévoilera tout ce qu'il est. ஆனா பாஸ்டர் வந்துட்டு நீ பேசும்போது இதோ உன்னால மூச்சு கூட விட முடியாது அவர் பேசும்போது. Quand ils viennent chez le pasteur, tu sais ce qu'ils font? நிறைய பேர் பாஸ்டர் இடத்துல வரும்போது என்ன செய்றாங்க தெரியுமா? Ils annoncent ce qu'ils vont faire. இத என்ன செய்ய போறாங்களோ அதை சொல்றாங்க. இத அவங்க செஞ்சிட்ட காரியங்களை சொல்றாங்க. Ce qui est devenu. இத அவங்க சாதிச்ச காரியத்தை சொல்றாங்க. Pasteur, pourquoi ça? ஆனா அவங்க ஒரு நாள் கேட்டதுல ஏன் இது என்று சொல்லி. Quelqu'un peut dire amen? யாரா ஆமென்னு சொல்லுங்க. இத நாங்க செஞ்சிட்டோம். இத என் பிள்ளைக்கு நாங்க செஞ்சிட்டோம். இத எங்களுடைய வாழ்க்கைக்கு செஞ்சிட்டோம். இத எங்களுடைய ஃபைனான்ஸ்க்கு செஞ்சிட்டோம். எங்களுடைய பட்ஜெட்டுக்கு செஞ்சிட்டோம். பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இத நிறைய காரியத்தை பேசுறாங்க அதுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா பாஸ்டர் இடத்துல நீ உட்கார்ந்து pasteur j'ai pris une décision. இத நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். இத ஒரு காரியத்தை செய்வதற்கு இத நல்ல காரியங்களுக்காக தான். Qu'est-ce qu'on peut faire ou pas? இத அத செய்யலாமா வேணாமா என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அப்புறம் உங்க பாஸ்டர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். பாஸ்டர் நிறுத்திடுங்க 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல நிறுத்திடுங்கன்னு சொல்லுவீங்க. Malgré que je dis à certains de ne pas faire. ஒரு சிலருக்கு நான் செய்ய வேணாம்னு சொல்லியும் அதை மறைமுகமாய் அவர்கள் செய்கிறார்கள். அதை அவர்கள் மறைமுகமாய் செய்கிறார்கள். இது நெகட்டிவான காரியத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனா ஒண்ணும் நடக்காதது போல காட்டிக்கொள்கிறோம். இத நீ செய்கிற அந்த காரியம் எனக்கு தேவையில்லாத காரியம். Tu commets des erreurs. ஆனா நீ தவறு செய்கிறாய். Eh ben quand je dis erreur c'est quoi? அப்ப நீ தவறு செய்யும்போது அது பாவமாகிறது. Tu peux être juste de toute l'église. இத சபைக்கு முன்பாக நம்ம commets des erreurs. ஆனா நம்ம தவறு செய்யும்போது tu atteindras l'enfer. அப்ப நம்ம மரிக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. l'enfer sans problème, faites très attention. இத நம்ம நரகத்துக்கு போய்டுவோம், ஜாக்கிரதை. Alors la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Quand la parole dévoile. வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Quand la parole dévoile. வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Il faut bien dire que நம்ம எப்படி சொல்ல வேண்டும்? Je peux être en Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். Je peux connaître la parole. வேதவசனத்தை அறிந்திருக்கலாம். Mais quand quelqu'un ஆனால் ஒருத்தங்க il a de l'onction அவங்களுக்கு அபிஷேகம் இருக்கும்போது pour te guider. உன்னை வழிநடத்துவதற்கு. Cela veut dire அப்படி என்று சொன்னார். C'est par lui qui va dévoiler toute ton ignorance. இது உன்னுடைய அறியாமையை அவர் மூலமா தான் உங்களுக்கு C'est par lui qui va dévoiler toutes tes ignorances, or que toi tu dis que tout est bon pour moi. உன்னுடைய அறியாமை எல்லாம் அவங்க மூலமா தான் உனக்கு உணர்த்தப்படும். நீ எல்லாம் நல்லதுன்னு சொல்லி கொண்டாலும். Pourquoi ton pasteur dévoile tout ce qui est pas bon? எதுக்கு உன்னுடைய பாஸ்டர் நீ செய்கிற தவறுகளை அவர் சொல்லுகிறார்? Parce que ஏனென்று சொன்னால் il veut que tu marches அவருக்கு நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். à la sainteté. பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். Il veut qu'un enfant de Dieu அவருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ne soit réprimandé par personne de ce monde. இந்த உலகத்தின் மனுஷரிடத்திலே எல்லாம் நீங்க கண்டிக்கப்படக்கூடாது. Vous êtes des enfants de Dieu. தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். Vous avez la sainteté en vous. Comment vous avez பரிசுத்தம் இருக்கிறது. Vous avez l'esprit de Dieu en vous. Comment vous avez தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். Il ne sera jamais qu'un homme de l'extérieur pointera le doigt contre toi. இதோ உலக மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக கரத்தை நீட்ட முடியாது. அல்லேலூயா. Ne pas que les autres pointent le doigt sur toi. உங்களுக்கு மேல யாரும் வரல நீட்ட கூடாது இந்த உலக மனுஷர்கள் என்று சொல்வதற்காக. உங்களுடைய பாஸ்டர் அல்லேலூயா. Ton pasteur il te gifle dans tous les côtés. உங்களுடைய பாஸ்டர் எல்லா வகையிலும் உங்களை கண்டிக்கிறார். அவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் ஜாக்கிரதை என்று சொல்லி. Je ne gifle pas, je suis en train de te façonner. இத நான் உன்னை அடிக்கல, நான் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறேன். Merci Seigneur. Amen. 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 Écoutez-moi bien. நான் சொல்லுகிறதை நன்றாய் கேளுங்க. Si ton pasteur te gifle pas, இது உன்னுடைய பாஸ்டர் உன்னை அடிக்கலனாக்கா tu vas être moqué de tout le monde de l'extérieur. மத்தவங்க எல்லாம் வெளி மனுஷர்லாம் நம்ம பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்க காரி துப்புவாங்க. அதனால regardez
ces exemples-là qui sont partis de cette église-là parce que, oui, j'aime pas ce pasteur, il m'enseigne. Eh bien, tu es en train de... Tout le monde, il crache dessus dedans. இந்த சபையை விட்டு போனவங்க எல்லாம் நீங்க நோக்கி பாருங்க, எல்லாம் உங்களை குறிச்சு எனக்கு தவறான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா அதை குறிச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லை. Je suis fidèle à mon service. இதோ என்னுடைய ஊழியத்திலே நான் உண்மையுள்ளவர்களா இருக்க விரும்புகிறேன். இதோ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க விரும்புகிறேன். இதோ என்னோடு கூட நீங்களும் நடந்து வர விரும்புகிறேன். ஹalleluya. வாங்க எல்லாரும் ஒண்ணா நடந்து போங்க. Vous êtes diplomate? நீங்க டிப்ளோமேட் தானே? Vous allez faire en cachette votre vie? உங்களுடைய வாழ்க்கை நீங்க Vous allez toujours venir en église soi-disant que c'est rien passé? இதோ ஒண்ணு நடக்காது போல சபைக்கு வருவாங்க. Moi aussi je serai diplomate vis-à-vis de toi. இதோ உன்னை குறித்து நானும் டிப்ளோமேட்டா தான் இருக்கிறேன். நான் எதை குறித்து பேச மாட்டேன். ஆனா நீ விழும்போது நீ நரகத்துக்கு போய்டுவாய். ஜாக்கிரதை. Je te dévoile là. நான் இப்போது உனக்கு அதை விளக்கி சொல்லுகிறேன். Le jour où tu vas tomber. நீ விழுகிற நாளிலே நீ எந்த கோசையும் எந்த கோசையும் நீ கேட்கவில்லை. அப்ப நீ கீழே விழும்போது நீ நரகத்துக்கு போய்டுவாய். ஜாக்கிரதை. இதோ இயேசு இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இதோ அவர்கள் கீழ்ப்படியாமலே இருந்தார்கள் என்று சொல்லித்தான் என்னால சொல்ல முடியும். Alléluia. Alléluia. Donc faites attention. அப்ப ஜாக்கிரதை. Faites attention. Faites attention. எச்சரிக்கையா இருங்கள். Beaucoup de gens disent. நிறைய ஜனங்க சொல்றாங்க. Par l'ignorance. அவருடைய அறியாமையினாலே faire un péché ça va pas bouffer notre vie. ஒரே ஒரு பாவம் செய்யறது நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள். Un mensonge ça va pas faire des ஒரே ஒரு பொய் சொல்றது ஒண்ணும் நடந்துராது என்று சொல்லி. Un seul mensonge je peux amener beaucoup d'argent de l'état. இத ஒரே ஒரு பொய் சொல்லி நிறைய காசு என்னால சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. யாருக்கும் நான் எந்த கெட்டதை செய்யல. இத ஒரு லெட்டர்ல ஒரே ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேன். சம்பளம் வாங்கி நம்ம சம்பளம் வாங்கலாம்னு போய் சொல்றோம். அது பாவம் இல்லையா? அது பாவம் இல்லையா? Moi si j'ai écrit ça là, j'ai mis 200 € qui tombent dans mon compte. இதோ அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு 200 € நம்ம பாக்கெட்ல விடுன்னு வெச்சுக்கோங்க. 200 € dans mon compte déjà avec 1200, oui 1800. அப்ப 1200 € கூட இன்னொரு 200 நம்ம கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் இதோ நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி. Amen. Est-ce que quelqu'un ils sont conscients de ça? யாருக்குனா அந்த காரியம் புரிகிறதா? Pourquoi? ஏன் இதை சொல்லுகிறேன்? Le péché domine. பாவம் நம்மை ஆட்கொண்டு விடும். Il dit que tout le monde fait. எல்லாரும் செய்றாங்க தானே. Tout le monde reçoit 2000 3000 எல்லாம் 2000 3000 காசு வாங்குறாங்க. corriger pour 1200. இத 1200க்கு நீ வந்து குச்சின இருக்கறன்னு சொல்லி. Écoutez-moi dans cette église même. நான் சொல்லுகிறேன் கேளுங்க. 20 centimes là. 20 சentiம் நீ வாங்குனா கூட பொய் சொல்லி 20 சentiம் அத உடனே தூக்கி போட்றாதா நல்லது. Je préfère que tu meurs sans l'argent, sans le நீ மரிக்கிறது மேலே பொய் சொல்லி காசு வாங்குறதை காட்டிலும். Tu grossis pour quoi faire? இத எதுக்காக காசு வாங்கி இருக்கறோம்? நரகத்துக்கு போறதுக்காக. Alléluia. Avec la mensonge tu es en train de grossir, engraisser pour quoi faire? இத பொய் சொல்லி காசு வாங்கி சாப்பிட்டா என்ன ஆக போகிறது? நரகத்துக்கு போறதுக்காக. Maigris-toi sans manger. சாப்பிடாம இலக்கிட்டு நல்லதா. Alléluia. Ton esprit je te fais maigrir. இதோ உன்னுடைய ஆவியானவர் உன்னை இலக்க வைப்பார். C'est pour ça qu'on fait des jeûnes, hein. அதனால தான் உபவாசம் இருக்கிறோம். On apprend à faire des jeûnes. உபவாசம் எதுக்கு நம்ம இருக்கிறது கற்றுக்கொள்கிறோம்? Même s'il y a des obstacles tout autour de moi. நம்மை சுற்றி தடைகள் வந்தாலும் je mentirai jamais pour manger. ஒரு நாள் போய் சொல்ல மாட்டேன் சாப்பாட்டுக்காக. சாப்பிடாம என்னால வாழ தெரியும் 40 நாள் என்று சொல்லி. ஒரு நல்ல கிறிஸ்தவங்க தானே நீங்க நல்ல கிறிஸ்தவங்க தானே. Très fidèle à l'Éternel. நீங்க தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருந்தால் si tu fais pas le jeûne ce jour-là இந்த நாளிலே உபவாசம் செய்யவில்லை என்று சொன்னால் tu as commis un point de péché, tu es ventre sèche. இதோ ஒரு பாவம் கூட செய்யாம நம்ம வயிறு காஞ்சி போயிருந்தாலும் amènera à manger pour toi. ஆண்டவர் யார் மூலமாவது உங்களுக்கு உணவு கொண்டு வருவார். couche là avec ta faim. நீ பசியோடு படுக்கிறதுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு அசைக்கு நிறைய சாப்பாடு எடுத்து வருவார். தேவன் உயிருள்ளவர். Alléluia. Il est en train de te voir, il est en train de te regarder. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Il devait te donner à manger. என்ன கொடுக்க வேண்டும் உனக்கு commandera au corbeau comme toi et moi pour amener à manger. உனக்கு எனக்கு காக்கையை கட்டளையிடுவார். Acclame la parole. Alléluia. Voilà, beaucoup de chrétiens ils comprennent pas aujourd'hui. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது இந்த நாளிலே புரியவில்லை. C'est dans leur intelligence. அவங்க சுய அறிவு கடப்படுறாங்க. Ils qui commet des péchés. அவங்க பாவம் செய்றாங்கன்னு சொல்லி அறியாமலே இருக்காங்க. Qui commet des péchés. இது அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்காங்க. Beaucoup de gens disent chez nous il y a un dicton qui parle. இது நம்மளுடைய நிறைய தெரிஞ்சவங்க நம்மளுடைய நல்ல தெரிஞ்சவங்க நிறைய பேர் பேசுறாங்க. On peut dire 1000 mensonges pour faire un mariage. 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யலாம் என்று சொல்லி சொல்றாங்க. On peut dire 1000 mensonges pour annoncer un mariage. இது
1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யலாம் Gloire à Dieu. Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை Ça, உண்டாவதாக. c'est des gens qui entendaient ça depuis qu'ils étaient petits. இதோ சின்னதுல இருந்து அந்த வசனத்தை நம்ம கேட்டு கேட்டு Donc pour eux, le mensonge, c'est trop léger. அவங்களுக்கு பாவம் அந்த பொய் பேசுறது ரொம்ப Pour ஈஸியான eux, காரியம். puisqu'ils ont entendu tout le temps depuis qu'ils étaient petits. Là. சின்னதுல நம்ம அதை Puisqu'ils கேட்கறதுனால ont vu dans leur mariage ou les familles comment ils ont fait. அவங்க குடும்பத்துல எப்படி Pour eux, குடும்பத்தால le செஞ்சாங்கன்னு mensonge, c'est comme il va de l'eau. இது அவங்களுக்கு பொய் சொல்றது தண்ணி குடிக்கிறது போல ஆயிடுச்சு. Donc pour eux, ce n'est pas un obstacle pour eux. அது அவங்களுக்கு ஒரு தடையே இல்லை. Ils vont dire légèrement, அவங்க அது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. j'ai menti நான் பொய் சொல்லிட்டேன் pour ne pas avoir de problème. பிரச்சனை வராம இருக்கணும்ன்றதுக்காக J'ai பொய் சொல்லிட்டேன். menti நான் பொய் சொல்லிட்டேன் pour calmer les jeux. இதோ ஜனங்களை Tu sais, அமைதிப்படுத்துவதற்காக. pour calmer les jeux. Tu es en train d'aggraver les jeux? அப்போ நீ பொய் சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் அதை கிராவாக்கி கொண்டிருக்கிறாய். Oui ou non? ஆமாவா இல்லையா? Attention les chrétiens, soyez précis. ஜாக்கிரதை கிறிஸ்தவங்களே அதுல ரொம்ப பிரசிசிவா இருக்கணும் நம்ம. Dieu te corrige. ஆண்டவர் உன்னை கண்டிக்கும் போது Il t'amène à la perfection. அவர் உன்னை பரிபூரணராய் Il மாற்றுவார். t'amène à la perfection. உன்னை பரிபூரணமாய் மாற்றி Donc கொண்டு faites வருவார். attention. ஜாக்கிரதை. Je vais te donner un exemple. ஒரு எக்ஸாம்பிள் நான் உனக்கு Je vais te donner un கொடுக்கிறேன். exemple. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். Une dame que je croise chaque jour quand j'allais à l'école. இத நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு மதம் என்னை கிராஸ் பண்ணுவாங்க. Bonjour pasteur, vous allez bien pasteur? ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கும்போது பாஸ்டர்மா எப்படி இருக்கறாங்கன்னு கேட்பாங்க. Dieu vous bénisse. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. Madame, vous êtes dans quelle église? நான் கேட்பேன் நீங்க எந்த சபையில இருக்கீங்க? Non pasteur, moi j'ai pas d'église. எனக்கு சபை இல்லை, எனக்கு சபை வேண்டாம் என்று சொல்லி சொல்வாங்க. Un pasteur qui vous guide. உங்களை வழி நடத்த ஒரு பாஸ்டர் வேணுமா? எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு தேவையில்லை பாஸ்டர் என்று சொல்லி. Comment vous êtes nourri spirituellement? அப்ப எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சாப்பிடுறீங்க என்று சொல்லி je suis en Christ, hein? நான் கிறிஸ்துவுக்குள்ள Quand இருக்கேன். j'amène les enfants à l'école, j'écoute message Seigneur. இத என்னோட பிள்ளைகளை நான் Quand je viens, quand je fais la cuisine, j'écoute message Seigneur. இத சாப்பாடு செய்யும்போது மெசேஜ் கேட்டுன்னு இருப்பேன். Quand je dors, j'écoute message Seigneur. நான் தூங்கும் போதும் மெசேஜ் கேட்பேன். Je dis, ce pasteur il est très sérieux. இத அந்த பாஸ்டர் ரொம்ப சீரியஸா Il s'agit de quel pasteur ça? எந்த பாஸ்டர் கேக்கும்போது Mon pasteur c'est YouTube. என்னோட பாஸ்டர் யூடியூப் தான் அவங்க சொல்றாங்க. Mon pasteur c'est என்னோட பாஸ்டர் யாரு யூடியூப்னு என்று சொல்லி YouTube. சொல்றார்கள். Mon pasteur c'est என்னோட பாஸ்டர் யாரு? donc lui il parle pour un but. அவர் ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறார். அவருடைய சபைக்காக. Toi tu es en train de ramasser ça pour toi pour ta vie. இத நீ அத உன்னுடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள்கிறாய். Ton changement. அப்ப உனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. Ici quand ton pasteur parle. உன்னுடைய பாஸ்டர் பேசும்போது Il sait de இடத்துல quoi je devais parler. எதை குறித்து நான் பேச வேண்டும்னு Je எனக்கு parle தெரியும். des choses pas en vain, je parle quelque chose qui te concerne. இந்த Alléluia. வீணான காரியங்களை நான் பேசாமல் உனக்கு தேவையான காரியத்தை பேசுகிறேன். இத நமக்கு தேவையான காரியத்தை தான் பாஸ்டர் பேசுவார். Il prend la décision ou prend l'exemple de qui? அப்ப பாஸ்டர் இல்லாமல் வாழுகிறவர்கள் யாருடைய டெசிஷனை எடுக்கிறார்கள்? Voilà une personne qui est en Christ qui fait des péchés par erreur, par ignorance. இதோ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்க எப்படி அறியாமையினாலே பாவம் செய்கிறாங்கன்னு பாருங்க. Pourtant ils disent qu'ils sont toujours en Christ. இதோ அவங்க கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிற சொல்லிக்கிறாங்க. எப்போது ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. toujours la Bible. எப்போது வேத வாசிக்கிறேன்னு சொல்றாங்க. Ouais, tu peux lire toujours la Bible, mais qui c'est qui décortique? இத வேத வசனத்தை எப்போது வாசிக்கலாமா? யார் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவாங்க? Connecté direct, hein? இத டைரக்ட்டா இயேசு கூட கனெக்ட் connecté avec ton pasteur. Comment tu peux connecter avec ton Jésus? பாஸ்டர் கூட உனக்கு கான்டாக்ட் கிடையாது. எப்படி நீ தேவனோட கூட கான்டாக்ட் பண்ண முடியும்? Connecter bien comme il faut avec votre pasteur, comment tu peux connecter avec ton pasteur suprême? இதோ உன்னுடைய உலகத்துல இருக்கிற மேய்ப்பன் கிட்டே உனக்கு கான்டாக்ட் இல்லனா எப்படி பிரதான மேய்ப்பன் இடத்துல உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியும்? Tu peux même pas ajuster ou obéir, digérer la parole de ton pasteur. உன்னுடைய பாஸ்டருடைய வசனத்தை உன்னால ஜீரணிக்க முடியலனாக்கா Ton Jésus il te parlera que de la vérité. உன்னுடைய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை மாத்திரம் பேசுவார். எப்படி உன்னால ஜீரணிக்க முடியும்? Ils sont très intelligents quand ils parlent, hein? ஜனங்கள் பேசும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. நான் இயேசுவோட கூட டைரக்ட்டா இருக்கேன். இயேசு அதை கேட்டார்னா சிரிப்பாரு. Si tu veux connecter direct avec moi, நீ என்னோட கூட டைரக்ட்டா கான்டாக்ட் j'aurais dû partir et j'aurais dû descendre. இதோ நான் மேலே போய் Je ne peux pas être partout à griller en net. இதோ கிரீனிலே C'est pour ça que j'ai mis l'esprit de Dieu. அதனால தான் பரிசுத்த ஆவியை நான் வைக்கிறேன். அதனால தான் C'est pour ça que j'ai déterminé un pasteur. அதனால தான் பாஸ்டர் ஏற்படுத்தியிருக்கிறேன். இதோ முதல்ல உன்னுடைய பாஸ்டர் கீழ்ப்படிந்தா சொல்லுவார். Cette dame, j'ai dit, அந்த சொல்லுகிற அந்த மகன், madame, attention, vous faites l'erreur. நான் சொல்றேன் நீங்க தப்பு செய்றீங்க Je ஜாக்கிரதை. dis, attention, madame. மதம் ஜாக்கிரதை. Vous commettez des erreurs. நீங்க தப்பு செய்றீங்கன்னு சொல்லி. Parce que la Bible parle ஏனா வேத வசனம் நமக்கு de சொல்லுகிறது la persévération de l'enseignement des apôtres. இது அப்போஸ்தலருடைய அந்த ஐக்கியத்தை குறித்து அது பேசுகிறது வேத வசனம்.
C'est une parole fondamentale. அது அடிப்படையான ஒரு வசனம். Tu devais avoir உனக்கு அந்த வசனம் வேண்டும், ஒரு சபை là வேண்டும், où ils sont en train de t'enseigner. எங்கே உனக்கு போதிக்கிறார்கள் அந்த இடம் வேண்டும், அந்த இடத்துல நீ ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். Dire que ça c'est mon église. இது என்னுடைய சபைன்னு நீ C'est mon சொல்லணும். conducteur. இது என்ன வழிநடத்துகிறவர், அவர் எனக்காக தான் பேசுகிறார். Je dans les enseignements. அந்த போதகத்திலே நான் கட்டப்படுவேன் என்று சொல்லி நீ சொல்ல வேண்டும். Quelqu'un qui n'est pas dans un église. யார் சபையிலே இல்லையோ, quelqu'un qui est en train de tourner dans tous les sens. அவங்க எல்லா இடத்துலயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, il persévère dans quelle doctrine? அப்ப அவர்கள் எந்த போதனை எடுத்துக்கொள்ள முடியும்? Un jour l'enseignement de l'Afrique. இது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நாள், un jour l'enseignement de l'Inde. இது இந்திய தேசத்துல இருந்து ஒரு l'enseignement de France. பிரான்ஸ்ல இருந்து ஒரு போதகத்தை எடுத்துக்கொள்வார்கள். Pour eux c'est quoi? அவங்களுக்கு என்ன அப்போ? Il connaît tous les pasteurs. எனக்கு எல்லா பாஸ்டரையும் தெரியும்னு நினைச்சுப்பாங்க. Je connais tous les pasteurs. எனக்கு எல்லா பாஸ்டரையும் தெரியும்னு நினைச்சுப்பாங்க. Pasteur X je connais par cœur. இது அந்த பாஸ்டர் குறித்து எனக்கு எல்லாம் தெரியும் மனப்பாடமா. இவரு எனக்கு மனப்பாடமா தெரியும். எல்லா போதனையும் எனக்கு தெரியும்னு சொல்லி நினைப்பாங்க. Je le connais tout aussi. இந்த பாஸ்டர் எனக்கு தெரியும். Je connais tout. இவரு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. Je pose la question. உங்களிடத்துல நான் கேள்வி கேக்குறேன். Tu suis quel pasteur? அப்ப நீ எந்த பாஸ்டரை பின்பற்றுகிறாய்? Je suis personne moi. இத நான் யாரையும் பின்பற்றவில்லை. நான் போய் சும்மா போதனை மாத்திரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்வாயோ. அப்ப எங்க இருந்து தவறு வருகிறது பாருங்க. எப்படி உன்னுடைய அறியாமை பிசாசு பயன்படுத்துகிறான் பாருங்க. சொல்லுகிறது selon Actes 2:42. இது அப்போஸ்தலர் பணி 2:42 இன் பிரகாரம். Les peuples qui ont accepté Jésus-Christ comme sauveur et Seigneur. இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் தேவனுமாயும் ஏற்றுக்கொண்டவர்கள். Ils persévéraient dans l'enseignement des apôtres. அவர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே dans la communion fraternelle. அந்நியோன்யத்திலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். இதோ சகோதர ஐக்கியத்திலே தரித்திருந்தார்கள். éloignés de l'église, éloignés de prédication, éloignés de pasteur. இதோ பாஸ்டரை விட்டு எட்ட போனவர்கள் எல்லாம் donc en communion fraternelle. என்ன அவங்களுக்கு சகோதர ஐக்கியம் நம்மோடு இருக்கிறது? யாரோடு கூட அவங்களுக்கு கம்யூனியன் இருக்கிறது? அப்ப ஐக்கியம் peu nombreux. இதோ கொஞ்சமாரா இருந்தாலும் Dieu on a une communion fraternelle. தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மிடத்தில் சகோதர ஐக்கியம் இருக்கிறது. நம்மிடத்தில் சகோதர ஐக்கியம் இருக்கிறது. un pasteur qui est en train de prêcher pour 2000 personnes. அப்போ 2000 பேருக்கு போதிக்கிற ஒரு பாஸ்டர் கிட்ட போகும்போது toi tu es en communion avec qui? நீ யாரோட கூட நீ அப்ப ஐக்கியத்துல இருக்கிறாய்? tu es en communion avec YouTube. அப்ப யூடியூப்ல தான் நம்ம ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம். tu es en communion avec அப்ப யூடியூப்ல தான் நீ கம்யூனிட்டில இருக்கிறாய். யூடியூப்ல தான் கம்யூனிட்டில je t'ai pas donné je regarde. tu regardes prêche. நீ போதனை கேட்டு பார்க்கறாய். இதோ வேற காரியத்தை பார்க்கறாய். tu parles n'importe quoi avec ça. இது அது கூட வேற எதையோ பேசுறாய். அப்ப திருப்பி போய் யூடியூப்ல பார்க்கறோம். அதுதான் போதனையா? Ici on parle pas autre chose, on parle que de la prédication. இதோ இந்த இடத்துல வேற எந்த காரியத்தை குறித்து donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. en ignorance. நம்முடைய அறியாமையினாலே tu ne persévères pas à une doctrine ou à un enseignement d'un pasteur. ஒரு பாஸ்டரோட அந்த போதனையிலே par l'ignorance tu perds la communion fraternelle. இதோ நம்ம அறியாமையினாலே நம்ம சகோதர ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறோம். il dit dans la fraction du pain. அவர்கள் அப்பம் பிக்குதலிலே இருந்தார்கள் என்று சொல்லி va demander à ces gens est-ce que vous avez une communion fraternelle et une sainte scène dans votre vie. அவங்கட்ட போய் கேட்டு பாருங்க சகோதர ஐக்கியத்திலே இருக்கிறீர்களா அப்பம் பிக்குதலிலே பங்கு பெறுகிறீர்களா என்று சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. vivre sans avoir une communion avec ton église, sans avoir une communion par la sainte scène avec ton Dieu. இதோ ஒரு சபையிலே ஐக்கியமும் இல்லை அப்பம் பிக்குதல் மூலமா தேவனிடத்திலே அப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது. que des obstacles. அப்ப நீ பார்க்கிறதெல்லாம் தடையா இருக்குது. tu es content de ta vie. ஆனா உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ சந்தோஷமா இருக்கிறாய். உன் வாழ்க்கை குறித்து நீ சந்தோஷமா இருக்கிறாய். quoi qu'il en soit. யாரும் எதையும் என்னிடத்துல கேட்கக்கூடாது. ma sœur fais attention, ta vie va décortiquer encore ça va déstabiliser. உன் வாழ்க்கை ta vie va partir dans la dégradation, fais attention je dis. உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நிர்மூலமாகிறது. நம்ம சொல்லிட்ட பிற்பாடு எச்சரிச்சிட்ட பிற்பாடு Dieu il commence à travailler. அந்த நாளில இருந்து தேவன் அவர்களை பார்க்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க ils font des péchés même par erreur. இதோ அறியாமனால பாவம் செஞ்சாலும் 2-3 அடி தான் விழுன்னு சொல்லி jamais pour que Satan t'écrase. இதோ தேவன் அவங்களை பிசாசு நாசக்க விட மாட்டான். ஆனா ஒரு நாள் பாஸ்டர் எப்போ உனக்கு அதை வெளிப்படுத்துகிறாரோ இதோ தேவன் கிருபையின் கரத்தை அவன் மேல இருந்து எடுத்துருவார். இதோ பிசாசை வர இடம் கொடுப்பார். நீ அப்பயே மாறலனா பிசாசு அவனை அழைக்கிப்பான். இதோ தேவன் ஒண்ணுமே அப்ப உனக்கு செய்ய மாட்டார். tu comprends maintenant pourquoi la prévention. இப்ப எதற்கு எச்சரிப்பு என்று சொல்லி la dame quand je l'ai parlé là. அந்த பேசின அந்த பெண்ணிடத்துல பேசினாங்க. அவங்க சொல்றாங்க moi je suis très honnête devant la parole de Dieu. தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடி உண்மையுள்ளவரா இருக்கிறேன். அதன் பிரகாரம் தான் நான் நடக்கிறேன். வேத பிரசனத்தை பிரகாரம் தான் நான் செய்கிறேன். இத நான் எந்த ஆம்பளை பின்னாடி சுத்துறது இல்ல சொல்லி நான் சொன்னேன் சகோதரி. நான் அதெல்லாம் கேட்கல. நான் உன்னை எச்சரிக்கிறேன்.
உன்னை வாழ்கிற விதம் சரியில்லை, Change-toi, c'est mieux pour toi. மாறிட அதுதான் நல்லது என்று Maintenant, je சொல்லி vois cette femme இப்ப அந்த மதாம நான் பார்க்கும்போது maquillée comme je l'ai jamais vue. நான் பார்க்காத விதமாய் செம்ம Un மேக்கப். jour, elle sort à minuit. ஒரு நாள் 12 Bon, மணிக்கு par வெளியே hasard, போறாங்க. j'ai fini la prière de minuit, j'ai rentré à la நைட் maison. பிரேயர் முடிச்சிட்டு நான் Je வீட்டுக்குள்ள வரேன். rentre dans l'ascenseur, elle sort de l'ascenseur. அசோசர்ல ஏறும் போது அவங்க வெளியில வராங்க. Maquillée, mais dans la nuit, elle le voit clair partout là. இதோ அந்த 12 மணி ராத்திரில பயங்கர பிளாஷா Je suis அவ்வளவு là en மேக்கப். vert. இதோ Cette கண்ணெல்லாம் femme, elle est noire de peau. இது அவங்க கருப்பு கலர் அவங்களோட Les yeux தோல். en vert. ஆனா அவங்களோட Le jour கண்ணு en rouge. கொஞ்சம் இங்க ரூஷ் Le கலர். front blanc. இதோ இங்க ஃபுல்லா அவங்க சம C'est quoi ce பையது. mascarade là? இது என்ன மஸ்கரா என்று சொல்லி C'est quoi ce பாத்துக்கணும். mascarade? இது என்ன என்று சொல்லி Hein, ton habit décolleté. இதோ Dress எல்லாம் Ton டெக்கோல்ட். habit que tu vois comme dans la discothèque là, ça brille dans tous les sens. டிஸ்கோதேக்கு போற மாதிரி பயங்கர Dès que Dress. tu m'as vu, என்ன பார்த்த tu உடனே dis, je vais aller pour une fête de Est-ce que je t'ai demandé? ஒரு அனிவர்சரி போறேன்னு சொல்றாங்க. நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கல. Toi, tu fais ta vie, moi, je me regarde même pas. c'est pas நீ mon- பாரு நான் அதை குறித்து பேசல. Moi, j'ai rentré avec mon vélo, j'ai dit, நான் tiens, வெளியே madame, உள்ள போயிட்டு vous sortez, madame, donc je faisais de la நீங்க place. வெளியே வாங்க Elle நான் sort, உள்ள elle போறேன்னு dit, சொன்னேன். elle s'excuse. அவங்க Oui, je வந்து vais pour un மன்னிச்சுக்கோங்க. anniversaire pour un anniversaire நான் d'un- ஒரு de- அனிவர்சரிக்கு போறேன் என்னுடைய Je vais மெபா jusqu'à அனிவர்சரி. Sarcelles. இத சர்சல் Et, வரைக்கும் போறேன். voilà, rien que ça. இல்ல அதுதான் J'ai சொல்றாங்க. madame. நான் ஒண்ணும் உங்ககிட்ட Reviens. கேட்கலையே என்று சொல்லி T'es pas mon சொன்னேன். enfant, toi. நீ என்னோட பிள்ளை இல்லையே Tu என்று voyais சொல்லி. mon enfant là qui sortait comme ça. என்னுடைய பிள்ளை அப்படி போறத நான் பார்த்தேனாக்கா Il sortira pas de la porte de sa maison. Hein. இது அவங்க வீட்டு வெளியே கூட வெளியே வர முடியாது. Il sortira pas. Je vais pas attendre jusqu'à dimanche pour faire une prêche. Qu'est-ce que ça veut டிமோஷ் dire? வரைக்கும் காத்துல இருந்து நான் அவங்களுக்கு போதிக்க மாட்டேன். Va te changer, sinon moi. je vais மரியாதை போய் t'habiller ட்ரெஸ் autrement. மாத்தணும் உடனே சொல்லி அனுப்பிடுவேன். அவ்வளவுதான். Cette dame, elle comprend même pas அவங்களுக்கு ஒண்ணும் புரியல அந்த மதாமுக்கு. qu'elle est en train de maintenant hameçonner tous les gens maintenant par son habit. இது அவங்களோட Dress மூலமா அநேகர் Parce que Dieu l'a ஈர்க்கறாங்க. fait ça, ce genre de choses. அந்த இந்த மாதிரியான காரியங்கள் Hein, à minuit d'y aller jusqu'à Sarcelles pour faire la fête de சர்சல் Martha. வரைக்கும் 12 மணி ராத்திரிக்கு போறாங்க. Pourtant j'étais invité pour la prière. Pourquoi t'es pas venu pour la prière de nuit? இதோ நைட் பிரேயருக்கு எத்தனை வாட்டி உனக்கு Voilà கூப்பிட்டேன், le நீ problème வரல. d'où il vient. அப்ப எங்க இருந்து வருகிறது Donc il n'y a pas des personnes qui décortiquent notre tort. நம்மளுடைய தவறுகளை Tu யாருன்னா சுட்டி comprends pas ce காட்டலனா que tu fais, c'est pas bon. நீ செய்கிறது தவறு என்று சொல்லி உனக்கு தெரியாது. Elle était à minuit. 12 மணி ராத்திரி. Maintenant, je le vois, même quand elle vient à l'école avec ses enfants, elle est décolletée. இதோ இப்போ அவங்க பிள்ளைகளை கூட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கூட பாதி ட்ரெஸ் தான் வராங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறார்கள். இது அவங்க மூளை மாறிடுச்சா அவங்க மண்டை மாறிடுச்சா தலை மாறிடுச்சா வேத வசனம் அப்படியே தான் இருக்கிறது. நீ நல்லா அழகா இருக்கலாம். ஆனா ஆம்பளைங்களை நச்சீரா பாவ அழகா தான் படைச்சிருக்காரு. ஆனா அவங்க யாரையும் இருக்கக்கூடாது. Le nom est différent. இதோ நீ எல்லா ஆம்பளைங்களும் ஒரு இடத்துல இழுப்பாய் என்று சொன்னால் அதற்கு பேர் வேற. ஜாக்கிரதை. Est-ce que vous comprenez? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? Les jeunes aussi ils cherchent que des prostituées que de chercher une bonne femme. இது இப்ப ஜென் பிள்ளைங்க கூட நல்ல பெண்ணை தேடுவதை காட்டிலும் prostitute தான் தேடி கொண்டிருக்கார்கள். Ah, j'aime bien celle-là. எனக்கு அதை தான் பிடிக்கும். Les parents disent arrête là. இத பெத்தவங்க சொல்றாங்க நிறுத்து. நீ யாரை arrête, il y a des femmes qui sont très bien là chez nous là. இத நம்ம இடத்துல அழகான பெண்கள் இருக்காங்க. Dans les milieux de juifs là, il y a des femmes là qui sont respectueuses. இது arrête de chercher. Ah non non. அழகான பெண்கள் இருக்காங்க. ஆனா இவங்க வேற தான் பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க. பாருங்க அறியாமை என்ன செய்கிறது? Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை Gloire à உண்டாகட்டும். Dieu. தேவனுக்கு மகிமை Donc cette உண்டாகட்டும். personne, அப்ப அந்த பெண் elle est complètement dérivée. இதா முற்றிலுமா மாறி Elle est complètement dérivée. அவங்க முற்றிலுமாய் மாறி Tu sais pourquoi je parle de ça? எதற்கு அதை குறித்து Pour que tu comprennes que உனக்கு நல்லா tu புரியணும். peux être avec la parole de Dieu. நீ வேதவசனம் Tu peux dire que tu es un enfant de Dieu தேவனுடைய பிள்ளைன்னு tant சொல்லிக்கலாம். que quelqu'un ne te guide pas. ஆனா உன்னை ஒருத்தங்க Tant que quelqu'un ne te décortique pas la parole. இத வேதவசனத்தை Tant que quelqu'un ne te corrige pas ta voix. யாரும் உன்னுடைய வழியை Tu கண்டிக்கல. es en train d'égarer de l'éternel. இத தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ தூர போய் கொண்டே Dites avec இருப்பாய். moi, quand on égare de l'éternel, தேவனை விட்டு நாம் தூர போகும்போது on est une proie facile pour l'ennemi. இதோ நம்முடைய எதிரியானவனுக்கு ஒரு நல்ல இரையாக மாறி விடுவோம். ஜாக்கிரதை. Arrêtez de dire que oui, je vais chasser Satan. Mais tu as இத பிசாசை வரட்டும் சொல்லாத. தேவனே வழிவகுத்து Satan, il vit கொடுத்திருக்கிறார். avec toi, il est en train de dévorer. Tu இத chasses quoi? பிசாசு உன்னை வந்து கடித்துக் கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை. Tout le monde, il peut dire dans le nom de Jésus, je chasse. Hein? எல்லாரும் சொல்லலாம் இயேசுவின் நாமத்திலே நான்
நான் விரட்டுகிறேன், இயேசு நாமத்தில் விரட்டுகிறேன் நிறைய பேர் சொல்லலாம். Maintenant, c'est ta vie que tu es en train de vivre là, c'est ce qui l'amène une bonne exemple. ஆனா நீ வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். Après, descends dans l'arène. அதுக்கப்புறம் நீ அரண்ல இறங்கி Alléluia. 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 Donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Un jour là, ஒரு நாள் j'étais en train de prier. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். Dieu me dit, தேவன் சொல்லுகிறார், descends chez la dame là. இதா அந்த பெண் வீட்டுக்கு இறங்கு, Descends chez la dame là. அந்த தாம் வீட்டுக்கு இறங்கு. Je dis, wow, elle peut être toute seule. நான் சொல்றேன் அவங்க தனியா இருக்கலாம், அவ என்ன Si வேணாலும் je rentre là, elle crie. நான் Quand je உள்ள sors, போனா si அவங்க quelqu'un me voyait, ils vont me dire que celui-là il est parti. இத யாரும் அதை பார்த்தாங்கன்னா என்ன Ni la நினைப்பாங்க? tête, ni la queue. Hein. யாரும் தலையை Mais qu'ils பார்க்கறதுல வாழ voient quelque chose, c'est பார்த்துக்கிறேன். eux-mêmes qui mettent la queue, la tête et tout. Ils ஒரு disent, சின்ன c'est காரியத்தை pas பார்த்தா quelqu'un. அவங்களே தலை வாழை எல்லாம் Il a bien வச்சிருவாங்க. parlé. அவங்க நல்லா பேசினாங்க, தேவன் பேசினார். Je peux vous poser une question. உள்ளத்துல ஒரு Quand quelqu'un நான் couche பேசலாம். avec quelqu'un, il va vous amener aussi comme témoignage. Je pense que je vais me coucher avec quelqu'un, mais bien boire. இதை யாருன்னா உங்களை Et comment tu l'as su, toi? கூட்டு போவாங்களா? அப்ப உனக்கு எப்படி அந்த காரியம் தெரியும்? N'est-ce pas, c'est du mensonge? Tu es en train de parler n'importe quoi? அப்ப அது போய் தானே. அப்ப நீ Ne எதோ décide pas dans ta tête என்ன parce que tu as vu quelque chose. அப்ப நீ ஏதோ ஒரு Je vais காரியத்தை toujours பார்த்து embrasser ஏதாச்சும் celle-là. பார்க்கலாம். N'est-ce pas, tu vas dire à l'extérieur, je t'ai couché avec celle-là. இது அவங்களுக்கு Arrêtez நான் là. முத்தி கொடுத்திருக்கலாம், ஆனா N'est-ce pas, je நீங்க t'ai வந்து couché அது வேற aussi, கருத்து celle சொல்லலாம். qui dit que j'ai couché avec quelqu'un. இதோ Tu நீங்க étais போய் là aussi, தவறு non? செஞ்சுட்டாங்க Donc, என்று சொல்லி collimateur. சொல்லுவாங்க. அப்ப நீயும் அந்த இடத்துல தானே இருந்திருக்கிறாய், பார்த்திருக்கிறாய். Écoutez-moi bien ce que je dis là. அப்ப நான் சொல்லுகிற Quand காரியத்தை tu நீ dis நன்றாக parce கேளு. que j'ai touché là une femme. இதோ ஒரு Je me பெண்ணை suis நான் couché avec தொட்டுட்டேன் elle, je t'ai சொன்னாக்கா, touché அவங்கள்ட்ட aussi, படுத்துட்டேன் donc là சொன்னாக்கா, j'ai couché avec toi aussi. அப்படின்னு சொன்னால் நீயும் அந்த இடத்துல Ça veut தான் dire quoi? Tu es இருந்திருக்கிறாய். en train de souiller toi-même. அப்ப உன்னையே நீ கரைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். Tu es en train ஜாக்கிரதை. de souiller toi-même. அப்ப நீ உன்னையே நீ கரைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். Écoutez-moi. நான் சொல்லுகிறதை நன்றாய் கேளுங்க. J'ai dit l'éternel, vous voulez que j'y aille pour quoi இதோ faire? நான் எதற்கு அந்த இடத்துக்கு போக Parce qu'il n'y வேண்டும்? a pas ses enfants. இது அவங்க பிள்ளைங்க l'école. இல்லை, அவங்க பள்ளிக்கூடத்துல Quand je viens de போயிருக்காங்க. rentrer de இதோ l'école. பள்ளிக்கூடத்துல இருந்து Allez-y, வந்த là-bas tout de பிற்பாடு suite. இப்ப அங்க போன்னு தேவன் சொல்லுகிறார். Jésus dit, இயேசு சொல்லுகிறார், un serviteur de Dieu, oui நீ ou non? தேவனோட ஊழியக்காரன் தானே, Tu as confiance en toi? உன் மேல Je உனக்கு suis விசுவாசம் avec இருக்கு toi. தானே, J'ai dit oui. நான் உன்னோடு கூட N'est-ce pas, moi, இருக்கிறேன்னு j'ai விசுவசிக்கிறாயா? fait face à face avec une dame là-bas. இதோ நான் ஒரு Au இடத்துல Samarie. போய் சமாரிய Je ஸ்ரீயோடு suis avec toi, oui பேசினேன். ou non? உன்னோட இயேசு இருக்கிறார் Laissez தானே? Seigneur, oui. நான் ஆம் என்று Elle சொன்னேன். dit, descends maintenant. இப்போ கீழே இறங்கன்னு Je தேவன் dis, mais je சொன்னார். sais qu'elle est au troisième ou au premier, mais je ne sais pas quel appartement s'agit-il. இதோ அவங்க மூணாவது தள்ள Descends, ஒன்னாவது je தள்ள vais இருக்கிறாங்க, ஆனா எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியலையேன்னு J'ai சொன்னேன். sorti de l'ascenseur, j'ai dit 1, 2, 3. à droite. அசாசலத்துல வெளியில போய் நான் J'ai போய் dit, ஒரு un, வீட்டுக்குள்ள deux, போனேன். இதோ இந்த கோஷ்லன்னு சொல்லி En போனேன். face, je regarde une porte complètement cassée. இதோ எதிர்க்க ஒரு c'est கதவு quoi ça? ஃபுல்லா உடைஞ்சு போயிருக்கிறது பார்த்தேன். Une porte là. J'ai இதோ dit, ஒரு oh, கதவு ஃபுல்லா உடைஞ்சு je போயிருக்கிறது. frappe la porte. நான் கதவை தட்டி J'ai dit, deuxième fois, je frappe. Si quelqu'un ouvre pas, je monte. ரெண்டாவது வாட்டி தட்டுவை யாரும் திறக்கலன்னா போயிடலாம்னு Il சொல்லி me dit, tu bouges même pas. பரிசுத்தாவினர் சொல்லுகிறா, இல்ல நீ நவுறாத அங்கே நில்லுன்னு. Je frappe la porte. கதவை தட்டி La dame, elle ouvre. அந்த பொண்ணு Vous savez, கதவு les தந்தாங்க. Africains, comment ils sont à la maison, hein? இது அவங்க எப்படி வீட்டுல இருப்பாங்கன்னு Oui தெரியும்ல ou உங்களுக்கு நல்லா. non? Vous connaissez bien comment ils sont les Africains à la maison? இது ஆப்பிரிக்காங்க எப்படி Oui, வீட்டுல pasteur, இருப்பாங்க. bonjour. Pasteur, J'ai dit, bonjour, j'ai dit, bonjour. madame, changez-vous là. Je vous attends au salon. நான் சொன்ன முதல்ல மாத்திடுவாங்க, நான் சொல்லலாம். J'arrive. அவங்க சொன்னாங்க இருங்க Elle இருங்க. s'est changée, elle m'a dit, oh, ça y est, pasteur, j'arrive. இதோ நான் வரேன் Venez avec votre சொல்லிட்டு Bible. இதோ பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு Venez avec சொன்னேன். votre Bible. இதோ பைபிள் Je ne எடுத்துட்டு veux வாங்க. pas que vous veniez dans mon église. இத நீங்க சபைக்கு வரணும்னு எனக்கு Dieu m'a dit விருப்பம் de இல்ல. prévenir ceci. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து உங்க இடத்துல பேச சொன்னார். Lisez-moi Hébreux 13, 17. இது எபிரேயர் 13:17 வசனத்தை நீங்கள் வாசிங்க என்று Elle a சொல்லி. pris Hébreux 13, 17. அவங்க எபிரேயர் 13:17 எடுத்து வாசிச்சாங்க. J'ai dit, madame, lisez. நான் சொன்ன மதம் இந்த வசனத்தை வாசிங்க. Obéissez à vos conducteurs et ayez pour eux de la déférence, car ils veillent sur vos âmes, comme devant en rendre compte, qu'il en soit ainsi, afin qu'ils le fassent avec joie et non en gémissant, ce que nous serait d'aucun avantage. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. Je dis, madame, lisez la parole. நான் சொன்ன அந்த மதாம் இதை வாசிங்க. Elle me lit. அவங்க அதை வாசிச்சாங்க. J'ai dit, expliquez-moi. நான் சொன்ன இதை எனக்கு விளக்குங்க. Elle me dit, mais je ne comprends pas. அவங்க சொன்னாங்க எனக்கு அது புரியலையே என்று சொல்லி. Il dit de soumettre au conducteur. அதோ வழி நடத்துறவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும்னு Elle me dit, சொல்லப்பட்டிருக்கிறது. gloire à Dieu, alléluia. அவங்க சொல்றாங்க ஆமென் அல்லேலூயா. அவங்க gloire à Dieu Gloire à அல்லேலூயான்னு Dieu, la சொல்றாங்க. parole dit de soumettre
à conducteur. இத வழி நடத்துறவருக்கு J'ai dit, கீழ்ப்படினா mais pourquoi சொல்லப்படுது. gloire à Dieu? எதுக்கு gloria Est-ce que சொல்றீங்கன்னு vous கேக்குறேன். connaissez votre conducteur, c'est qui? உங்களை வழி நடத்துறவங்க Je யார் demande உங்களுக்கு votre தெரியுமா? conducteur, c'est qui, madame? யார் உங்களை வழி நடத்துற Elle dit, பாஸ்டர் j'ai pas கேட்டா de conducteur. அவங்க சொல்றாங்க என்ன வழி Donc, நடத்துற j'ai dit, பாஸ்டர் mais si இல்ல. t'as pas de conducteur, qui va porter garant de ton âme? அப்ப உங்களை வழி நடத்துறவங்களா யார் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் Si கொடுக்கறாங்கன்னு vous கேட்டாங்க. n'avez pas un conducteur, உங்களை வழி நடத்துறவங்க இல்லைன்னா quand vous allez mourir, quand vous allez quitter de ce monde, இந்த உலகத்தை விட்டு நீங்க பிரிந்து quand vous போகும்போது allez être devant l'éternel, தேவனுக்கு முன்பாக avant நிற்கும்போது de te juger, உங்களை நியாயத்திற்கிறதுக்கு Dieu il முன்பாக va appeler chacun leur conducteur. தேவன் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஊழியக்காரை கூப்பிடுவாராங்க. Non, soyez clairs. அதுல நல்லா தெளிவா இருங்க. Jésus il va appeler son conducteur. ஏசப்பா ஒவ்வொரு வழி நடத்துறவங்களையும் கூப்பிடுவாரு. Jésus va demander, raconte-moi le personnage, comment il est. இது அவங்கள குறிச்சு எப்படின்னு Je சொல்லுங்கன்னு devais கேட்பாரு. porter garant de cette âme. நான் அந்த ஆத்மாவுக்கு Je devais உத்தரவாதம் dire, கொடுக்க வேண்டும். Seigneur, j'étais bien à cause de cette âme-là. இத இந்த ஆத்மாவால நான் Seigneur, மனமகிழ்ச்சியா elle இருந்தேன்னு écoutait சொல்லணும். toujours quand j'ai parlé. நான் பேசும்போதெல்லாம் அவங்க அதுக்கு செவி Seigneur, elle se கொடுத்தாங்க. changeait sa vie. இது அவங்களுடைய வாழ்க்கையை Seigneur, அவங்க மாற்றி elle கொண்டாங்க. purifiait sa vie chaque அவங்க fois. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்கப்பா. Si je pleure devant, இல்ல நான் முன்னாடி நின்னு Seigneur, அழுதேன்னு j'ai சொன்னாக்கா souffert avec elle. இது அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாக்கா Dieu, il te demande même pas que ton avis. Il va இது te dire ஆண்டவர் உங்களுடைய directement, அவிய கூட va கேட்க l'enfer. மாட்டாரு, உடனே நரகத்துக்கு தான் போடுவாரு. Voilà la parole, qu'est-ce qu'il est en train de décortiquer? இத வேத வசனம் என்ன சொல்லுகிறது Avant de பார்ப்போம். satisfaire, soi-disant, la Bible et Jésus là. இத இயேசுவையும் வேதத்தை குறித்து சந்தோஷப்பட்டுக்கொள்வாங்க. ஒவ்வொரு நாளும் Alléluia. உங்களுடைய நீங்கள் Eh மனமகிழ்ச்சிப்படுத்த ben, வேண்டும். Satan, qu'est-ce qu'il fait maintenant? அப்ப என்ன செய்யறான் பிசாசு இப்போ? Éloigne-toi de ton conducteur, c'est mieux pour toi. உன்னுடைய ஊழியக்காரரை விட்டு நீ எட்ட போன்னு சொல்றான், அதுதான் நல்லதுன்னு Un சொல்லுவான். chrétien qui est éloigné de conducteur, leur conducteur c'est qui? வழி நடத்துறவங்களை விட்டு தூர போன கிறிஸ்தவங்களுக்கு யார் இப்ப அவங்களை வழி நடத்துறாங்க? Satan aime bien conduire aussi. Hein? அப்ப பிசாசுக்கும் வழி நடத்த ரொம்ப பிடிக்கும். Il veut pas être conducteur. இதான் அவன தேவனாயே இருக்க அவன் விருப்பப்படுறான். Donc voilà comment Satan il est en train de dévier அப்ப பிசாசு பாருங்க எப்படி வழி விலக les செய்திருக்கிறது. chrétiens qui ont été touchés par la parole même. இத கிறிஸ்தவங்க வேத வசனத்தினால Je lui dis, madame, attention, நான் சொன்ன அந்த மதம் vous n'avez pas un conducteur pour porter garant. இத உங்களுக்கு கேரண்டி கொடுக்க ஒரு ஊழியக்காரர் Vous இல்லை. n'avez pas un conducteur pour vous guider dans la vérité. சத்தியத்திலே வழி Vous நடத்த n'avez ஒரு pas un ஊழியக்காரர் conducteur இல்லை. pour vous décortiquer vos ignorances. இத உங்களுடைய அறியாமை விலக்கி சொல்ல உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் Madame, இல்லை. si vous mourrez aujourd'hui là, இன்னைக்கு நீங்க மரிப்பீங்க tu என்று சொன்னா partiras à l'enfer. நீங்க நரகத்துக்கு போய்டுவீங்க. Non seulement ça, அது மாத்திரமல்ல puisque tu n'as pas un guide, உனக்கு வழி நடத்துறவர் tu ne இல்லாதனால guides pas bien comme il faut tes enfants aussi. உன்னுடைய பிள்ளைகளையும் நீ À சரியான cause வகையில de வழி toi, tes நடத்தல. enfants ils sont en train de partir dans la déviance. உன்னாலேயே உன்னுடைய Donc பிள்ளைகளும் non அழிந்து seulement tu கொண்டிருக்கிறார்கள். commets des péchés en toi-même, இந்த உனக்குள்ளாய் நீ பாவத்தை செய்கிறது மாத்திரமல்ல aussi. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நீ பாவம் செய்கிறாய். Réveille-toi, வீழ்ச்சிடுங்க, va chercher une église à la vitesse. ஒரு சபையை தேடி Ah போயிடுங்கன்னு non, சொன்னா. non, 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 à partir de dimanche, je vais venir chez vous. இத ஞாயிற்றுக்கிழமையில இருந்து உங்க வீட்டுக்கு வருவேன். N'acceptez pas. நான் சொன்னேன், "No, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்." Vous croyez qu'un pasteur il est en train de chercher toujours de l'argent et des gens? இத ஒரு பாஸ்டர் எப்போதும் காசையும் ஆத்மாவையும் Tu தேடுகிறான்னு n'as pas நினைக்கிறீங்களா? encore vu un bon pasteur, toi. Hein? நீ இன்னும் ஒரு நல்ல பாஸ்டர் நீ பார்க்கல. Oui, oui, oui. C'est pas tous ceux qui vont dire que je vais venir, je vais dire viens, viens, viens. இதோ வரேன்னு சொல்றவங்க எல்லாம் நான் புடிச்சு இழுத்துட்டு வந்துட Ne மாட்டேன். viens pas ici. இங்க வராதன்னு சொல்லுவேன். Va chercher நீ போய் un communion centrafricain. இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கனோட கம்யூனிட்டி தேடி là-dedans. அதுக்குள்ள ஐக்கியப்பட்டு Fais attention, tu ne fais plus pécher. ஜாக்கிரதை, அதுக்கு மேல நீ பாவம் செய்யக்கூடாது. Maintenant, je vois cette dame-là. இப்போ அந்த மதாம் நான் பார்க்கும்போது Quand je viens dans le trottoir de droite, elle saute dans le trottoir à gauche. இந்த த்ரோத்துவார்ல நான் வந்தாக்கா Quand அவங்க je அந்த viens vers le த்ரோத்துவாருக்கு trottoir à போயிடுவாங்க. gauche, elle fait des galipettes là vers le trottoir à droite. இந்த பக்கம் வந்தா அவங்க குட்டிக்காரன் அடிச்சு அந்த பக்கம் போயிடுவாங்க. Je dis, mais la vérité est parlée déjà. இத சத்தியத்தை Avec பேசியாச்சு. ton gymnastique, tu vas pas partir en இத parler. ஒரு ஸ்கோர்னால நீ பக்கத்துக்கு போக மாட்டேன். Moi, je suis avec mon poussage, je peux pas faire des galipettes. Je peux. இத நான் புசத்தை வச்சுட்டு Tu vas là-bas, je என்னால dis gloire à Dieu. குட்டிக்காரன் Tu vas அடிச்சுட்டு de போக ce côté-là, je முடியாது. dis gloire à Dieu aussi. இந்த பக்கம் Qu'est-ce que வந்தாலும் je vais dire? Je vais தேவனுக்கு traverser, je மகிமை, dis, அந்த bonjour, பக்கம் madame, ça தேவனுக்கு va? மகிமை. Toi, tu vas dire, ça va, pasteur? Oui, ça va, madame. Et puis, பார்த்தா என்ன சொல்ல போற? c'est ce que பாஸ்டர் je சவான் dis. மட்டும் Dieu தான். m'a dit de dire, je l'ai dit. Ça s'arrête là. Alléluia. Alléluia. Voilà l'ignorance, où est-ce qu'il vous amène. இது அறியாமை நம்ம எங்க Voilà l'ignorance, qu'est-ce qu'il fait? இது அறியாமை என்ன செய்கிறது பார்ப்போம். Faites attention. ஜாக்கிரதை, Tout le monde peut faire l'erreur. எல்லாரும் தவறு செய்யக்கூடும். Tout le monde peut faire l'erreur. எல்லாரும் தவறு செய்யக்கூடும். Des personnes aujourd'hui ஆனால் ஒருவரும் qui marchent selon leurs désirs அவங்களுடைய சுய இச்சையின்படி நடந்தாங்கனாக்கா cherchent des pasteurs qui parlent de leurs désirs. அவங்களுடைய சுய இச்சைக்குபடி பேசுற பாஸ்டர் Où est-ce தேடி qu'ils கொண்டு peuvent trouver ces விடுறாங்க. pasteurs? எங்க போய் தேடுறாங்க? Dans les YouTube. யூடியூப்ல தேடுறாங்க போய். Ils tapent அவங்க யூடியூப்ல அடிச்சு prédication de bénédiction, இது ஆசீர்வாதத்தை குறிச்சுதான போதனை, prédication de promesse. இது வாக்குத்தத்தத்தை குறிச்சுதான வசனம். Pourquoi tu n'as pas marqué prédication enseignement? இதுக்கு நீ போதனையை குறிச்சுதான ஆசைமாவை கேட்கல. Pourquoi tu n'as pas marqué prédication correction? இதோ கண்டிப்பான வசனங்களை குறிச்சு ஏன் Prédication அடிக்கவில்லை? bénédiction. இதோ
Prédication, bénédiction. ஆசீர்வாதத்தை குறிச்சான போதனையை கேட்கிறோம். அப்ப நீ அதையே Tu sais que தேடுறதுனால tu es en train de dévier, நீ வழி விலகி போறேன்னு உனக்கு mais tu தெரியுது. ignores ce qui va se passer pour toi. ஆனா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீ Et அறியாம pour ça, tu இருக்கிறாய். es en train de faire des raisonnements, des excuses, soi-disant que tu écoutes tous les jours des prédications. இத ஒவ்வொரு நாளும் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் போதனைகளை கேட்கிறேன் என்று சொல்லி. Des chrétiens, அப்ப ils ont கிறிஸ்தவர்கள் été touchés par une église. ஒரு சபையில Un தொடப்பட்டவங்க. pasteur qui a fait tout, il a souffert pour la prière, il a prié pour cette âme. அந்த ஆத்துமாக்காக ஒரு பாஸ்டர் Il a கஷ்டப்பட்டு donné ஜெபம் பண்ணி baptême. ஞானஸ்தானம் Cela கொடுத்து veut dire quoi? Il a mis bas un âme. அப்படின்னு சொன்னால என்ன ஒரு Il ஆத்துமாவை a அவர் mis naissance, il கொடுத்திருக்கிறார். a donné naissance à un âme. ஒரு ஆத்துமாவை Maintenant, பிறப்பித்திருக்கிறார். tu désobéis. இப்போ நீ Tu கீழ்ப்படியிலனாக்கா désobéis volontairement. நீ வாலண்டரியா கீழ்ப்படியிலனாக்கா Tu écartes pour une raison X ou Y. இதோ எந்த காரணத்தை Tu es கொண்டு en train நீ de வெளியில vivre selon ton போயிட்டேனாக்கா désir. உன்னோட இச்சையின் பிரகாரம் நீ Tu es en train de chercher வாழ்ந்தாய். selon ton désir dans le YouTube, là, beaucoup de யூடியூப்ல pasteurs. நிறைய பாஸ்டர் உன்னுடைய செய்ய Tu dis, ah, tout ça, il parle bien pour ce pasteur-là, tout ce qu'il a fait, c'est faux. இது அவர் செஞ்சது Or que tu தவறு comprends தவறுன்னு même pas ton பேசுறேன். papa spirituel. இதோ உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை Je pose குறித்து la உனக்கு question, ஒண்ணும் comment tu peux புரியாம இருந்தாக்கா comprendre ton papa Dieu, là? எப்படி உன்னால Comment tu peux பரலோக comprendre ton தகப்பனை papa புரிந்து Dieu? கொள்ள முடியும்? Donc, qu'est-ce qui se passe ici? அப்ப என்ன La நடக்கிறது? dame, elle dérive. அந்த மதம் Elle பாருங்க dérive வழி ses தவறி enfants. போயிட்டாங்க, பிள்ளைங்களே வழி தவறி Non போயிட்டாங்க. seulement ça, அது மாத்திரமல்ல avec les recherches de YouTube, யூடியூப்ல தேடி tu தேடி donnes l'habitude à tes enfants aussi à chercher des pasteurs gauche à droite. உன்னோட பிள்ளைகளுக்கும் நீ அதே அபிச்சிட்டு அங்கே எங்கேயுமே தேடுற யூடியூப்ல தேடுற Écoutez-moi bien, ce பாஸ்டர் genre de personnes, des chrétiens, இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் ce genre de chrétiens, இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் c'est des chrétiens, எப்படிப்பட்ட ils கிறிஸ்தவர்கள்? ont été dédiés அவர்களை எதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள்? pour le jugement. நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். Tout le monde en va être jugé, hein. எல்லாமே நியாய தீர்ப்புக்கு Et தான் donc, vous போறோம். savez pourquoi Dieu va vous juger selon la vérité si vous marchez dans ce monde. நீங்க சத்தியத்தின்படி நடந்தா அதன்படி தேவன் உங்களை Il va நியாய vous தீர்ப்பார். juger pour dire que vous êtes des enfants fidèles, alors venez vers இது moi உண்மையான பிள்ளைகள் என்னிடத்துல pour வாருங்கள் la சொல்வார். joie que je vais vous partager avec vous. இதோ சந்தோஷத்திலே பங்கு Un கொள்ளுங்கள் chrétien qui ne சொல்வார். marche pas selon la parole de Dieu, qu'est-ce qu'il va faire Dieu? தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நடக்கிற கிறிஸ்தவர்களை Donc, வேறு ces மாதிரியான personnes நியாய sont தீர்ப்பார். dédiées pour le jugement. அப்ப அவங்க எல்லாம் நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள். Tant qu'ils ne se sauvent pas maintenant là, அப்ப இப்ப அவங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளனாக்கா யாரும் அவங்களை ரட்சிக்க முடியாது. beaucoup de gens disent, நிறைய பேர் சொல்றாங்க, ah, c'est des brebis égarées. இதெல்லாம் வழி தப்பி போன Il faut ஆடுகள், avoir de la compassion avec eux. அவங்க கிட்ட மிகுந்த கிருபையோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Mais beaucoup de gens, ils parlent de ça tout le temps. Hein. நிறைய பேர் இதே பேசிட்டு Écoutez, moi, இருக்காங்க. je vais vous laver votre cerveau aujourd'hui. இந்த நாளிலே உங்களுடைய சர்வவை நான் லவை பண்றேன். அவங்க சொல்றாங்க Leurs frères ou leurs sœurs ou leur famille, quand ils font des péchés, அவங்களுடைய சொந்தமா Quand il மந்தமா revient, il dit, அவங்களுடைய ah, c'est சகோதர des சகோதரி brebis பாவம் égarées, செய்யும் போது il faut l'accepter. இது அவங்க தொலைந்து போன ஆடு அவங்களை நம்ம Jésus, ஏற்றுக்கொள்ளணும்னு vous a நினைக்கிறாங்க. parlé comme quand vous êtes des brebis égarées. இத என்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசினா நீங்க வழி தப்பி போன ஆடுகள் என்று சொல்லி Jésus disait que je suis venu pour les brebis égarées. அவர் சொல்றார், நான் தொலைந்து போன ஆடுகளுக்காய் வந்திருக்கிறேன். Mais n'est-ce pas, il est en train de dévoiler à chaque fois avec ses apôtres, allez-y vers l'Israël, mes brebis égarées. இத ஒவ்வொரு நாள் அவர் சொல்லியா இது இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணாமல் போன ஆடுகளிடத்திலே போங்கள் என்று சொல்லி Est-ce qu'il a parlé de nous, toi et moi? அவர் உன்னையும் என்னையும் குறித்து பேசினாரா? இத நாம எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தான் தொலைந்து போன ஆடுகள். அவங்க நம்மளுடைய குரூப்ல இருக்காங்க. ஆனா தொலைந்து போன ஆடு என்று அவங்க வந்து வழி தப்பி போயிட்டாங்க என்று சொல்லி. On n'était pas dans la main de l'Éternel, nous, on était des pauvres païens. On இத நம் தேவனுடைய கரத்தில் இருந்தவர்கள் இல்லை, nous. நாம தேவனை அறியாமல் இருந்த ஜனங்கள் நாம். Vous voyez l'ignorance? அப்ப எங்க இருக்கிறது அறியாமை பார்க்கிறோம். Nous sommes pas des brebis égarées, nous sommes des païens. இத நம்ம அவிசுவாசிகளா இருந்தவர்கள், நாம வழி தப்பி போன ஆடுகள் கிடையாது. Une dame païenne là. ஒரு அவிசுவாசி அவங்க இயேசுவிடத்துல வரும்போது ma fille elle est tourmentée par un démon. அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகள் இதோ அலைக்கழிக்கப்படுகிறாள் பிசாசினால் என்று சொல்லி. இயேசு என்ன சொல்றாங்க, நான் வந்தது இத இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், உனக்காக வரல. அப்போ நீங்க வந்து வழி தப்பி போன ஆடுகள். அப்ப அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. Eux, ils ont eu la grâce parce qu'ils étaient avec Dieu, ils ont égaré, Dieu est venu chercher les Israéliens. Alléluia. Maintenant Dieu dit, j'en ai d'autres brebis qui sont à l'extérieur. Ça peut être des païens comme nous. அது நம்மை போல ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. Vous n'avez pas d'excuse. நமக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. Vous a sauvé,
அவர் உங்களை ரட்சித்தார். Donne ta vie à 100% à l'éternel. Vas-y, 100% தேவனிடத்தில் உள்ள வாழ்க்கை கொடுத்து நடந்து. Alléluia. Donc vous devez être clair là-dedans. பால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். Des gens qui cherchent là இத தேடி la கொண்டிருக்கிற parole, la prédication sur les YouTube là. யூடியூப்ல தேடி கொண்டிருக்கிற ஜனங்கள் வார்த்தைகளை. Ces brebis qui aiment bien les fast food. இத ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்புகிற அந்த ஆடுகளை போல. Tu peux écouter une fois. நீ ஒரு வாட்டி கேட்கலாம். Deux fois c'est pas bon. இரண்டாவது வாட்டி நல்லது இல்ல. மூணாவது வாட்டி நீ உன்னால ஜீரணிக்க முடியாது. நான் சொல்லுகிறதை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. Fast food une fois par semaine. ஃபாஸ்ட் ஃபுட் வாரத்துல ஒரு நாள் சாப்பிடலாம். Deuxième jour, troisième jour, quatrième jour. 2 3 4 நாள் நீ சாப்பிட்டே இருந்தேனாக்கா Tu vas vomir, tu vas pas digérer. நீ வாந்தி எடுத்து உனக்கு வயிறு போக ஆரம்பிச்சிரும். Ça t'amène beaucoup de gras. நிறைய உனக்கு கொழுப்பு கொண்டு வந்துரும். Alléluia. 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 Les chrétiens. கிறிஸ்தவர்கள் YouTubeurs là. யூடியூப்ல பார்த்து Moi j'appelle c'est கொண்டிருக்காங்க. des gens fast fooders. இத ஃபாஸ்ட் ஃபுட்ல பார்த்து கொண்டிருக்காங்க. YouTubeurs, les fast fooders. ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்து கொண்டிருக்காங்க. Vous là. இத நீங்கள் எல்லாரும் Vous là. நீங்க எல்லாரும் Vous venez dans une église là. நீங்க ஒரு சபைக்கு வரும்போது Votre papa prépare à manger. உங்களுடைய பாஸ்டர் உங்களுக்கு Votre அப்பா papa சாப்பாடு sait qu'est-ce qu'on செய்றாரு. devait donner, à qui on devait donner. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். Lequel on devait engraisser, lequel on devait dégraisser. யாருக்கு கொழுப்பு இறக்கணும், யாருக்கு கொழுப்பு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். யாரை கொஞ்சணும், யாரை கண்டிக்கணும்னு அவருக்கு Lequel தெரியும். on devait faire, dans quel moyen on devait donner la parole de Dieu. யாருக்கு எந்த மாதிரியான வசனங்களை Quand கொடுக்கணும் என்று quelqu'un, ils ont தெரியும். une église, ils ont une maison de Dieu pour eux. யாருக்கு சபை இருக்குதோ அவங்களுக்கு ஒரு தேவனுடைய வீடு இருக்கிறது ஜாக்கிரதை. Ils ont une maison de Dieu. அவங்களுக்கு தேவனுடைய வீடு இருக்கிறது ஜாக்கிரதை. C'est des chrétiens qui sont bien nourris. அவங்க நல்லா சாப்பிடுகிற Un கிறிஸ்தவர்கள். chrétien qui sont bien nourris. ஒரு கிறிஸ்தவங்க நல்லா சாப்பிடுறவங்க. Il sait déterminer à qui ils ont affaire. யார்கிட்ட அவங்களுக்கு அஃபர் இருக்குன்னு அவங்க Un நல்லா chrétien qui அறிஞ்சிருப்பாங்க. est bien nourri, நல்லா சாப்பிட்டு திருப்தி il sait அடைத்தவங்க. bien comment il faut faire face aux ennemis. அவங்களுக்கு எதிரிகிட்ட எப்படி அவங்களுக்கு Un chrétien நிற்கணும்னு qui est தெரியும். bien nourri, ஒரு நல்லா சாப்பிட்ட il est கிறிஸ்தவன் bien fort dans la parole de Dieu. தேவனுடைய வசனத்திலே அவர்கள் Un பலப்பட்டிருப்பார்கள். chrétien qui est bien nourri, நல்லா சாப்பிட்ட moi j'appelle கிறிஸ்தவர்கள் c'est un bon guerrier, voyons. அவங்க தான் வந்து நல்ல யுத்த வீரர்கள். அல்லேலூயா. Toi, t'es devenu pécheur, pasteur? Dis, toi, t'es devenu pasteur? நீ பாஸ்டர் ஆயிட்டியா? Moi aussi, je peux devenir pasteur. நானும் பாஸ்டர் Je ஆகலாம். vais en Inde, il y a quelqu'un qui me donne l'ordination. இந்திய தேசத்துக்கு போய் எனக்கு ஒருத்தங்க Maintenant, je ஆர்டினேஷன் suis parti கொடுத்துருவாங்க. parce que toi, tu es pasteur, moi aussi, je suis pasteur maintenant. நீ தான் பாஸ்டர், இப்ப நானும் பாஸ்டர் Tout சொல்லி. le monde est pasteur hein, aujourd'hui. Hein, parce que ils achètent maintenant. Hein. இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர் ஆயிடலாம். Il achète l'ordination. ஆர்டினேஷனுக்கு விலை கொடுத்து வாங்கிடலாம். Et alors, அப்போ tu es devenu pasteur? அப்ப நீங்க பாஸ்டர் La ஆயிட்டியா? suite, c'est quoi? அடுத்து என்ன ஆகும்? Tu es en train de commettre des péchés avec tes enfants même. இதோ உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிள்ளைகளும் பாவம் Ça sert à செய்கிறார்கள். quoi d'être un pasteur alors d'abord? அப்ப எதுக்காக நீ பாஸ்டர் இருக்கிற? Écoute-moi, cette ordination-là. அந்த அபிஷேகம் C'est நம்மால் வாங்க முடியாது. Dieu qui dédie. அது தேவனே நமக்கு நியமிக்கிறார். Tu peux acheter ton ordination. உன்னுடைய அபிஷேக அந்த ஆர்டினேஷனை வாங்கலாம். ஆனால் யாரும் உனக்கு அது கொடுக்கலன்னா, யாரும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நான் என்னுடைய அந்த ஆர்டினேஷன் 20 பெர்சன் என்கிட்ட இருந்தாலும் பரிசுத்தத்திலே அவர்களை வழிநடத்துகிறேன். அதுதான் வித்தியாசம். அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதோ நிறைய பேர் இருப்பதில்லை. அவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. Alléluia. 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 Donc faites attention à ce que je parle. அப்ப ஜாக்கிரதை நான் பேசுகிற காரியத்திலே. Jusqu'à là, je suis en train de faire que des introductions. இதோ வெறும் தலைப்பு விளக்கி சொல்றதே இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. Donc maintenant, இப்போது je vais juste vous décortiquer une chose, après on va continuer. ஒரே ஒரு காரியத்தை விளக்கி சொல்லுகிறேன். Donc des péchés qu'on ignore. இத நம்ம அறியாமல் இருக்கிற பாவங்கள். Des péchés qu'on ignore comme quoi c'est des péchés. அது பாவம்னே தெரியாம நம்ம அறியாமல் செய்கிற காரியங்கள். Regarde Psaume 50:17. சங்கீதம் 50:17வது வசனம். Psaume 50:17. La Bible dit: Toi qui es la correction et qui jettes mes paroles derrière toi. சிட்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய்.
Voilà la parole décortique. Hein? இத வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம். Tu peux toujours accepter la parole. வேத வசனத்தை நீ Mais tu ஏற்றுக்கொள்ளலாம். as toujours du mal à accepter la correction. ஆனால் அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள உனக்கு Quand la முடியவில்லை. correction vient, tu rebelles. இத அந்த கண்டிஷன் நமக்கு வரும்போது Quand கண்டிப்பா la வரும்போது correction எதிர்த்து vient, tu நிற்கிறோம். endurcis ton cœur. உன்னுடைய இருதயத்தை அப்போது நீ Quand la கடினப்படுத்துகிறாய். correction vient, tu fais semblant que tu regardes le plafond et tu fais semblant comme quand tu es en train d'écrire. அந்த கண்டிப்பு வரும்போது நம்ம சும்மா எழுதுறது Quand போல la correction கப்பத்தை பார்க்கறது vient, போல comme pour toi, காட்டிக்கொள்கிறோம். tu es en train de faire semblant de chanter et de bouger tes pieds. இத கண்டிப்பு வரும்போது காலாட்டிக்கினே Ça veut பாட்டு dire quoi? La Bible பாடிட்டு dit, அப்படின்னு சொன்னால் tu வேதம் rejettes சொல்றது. ma parole derrière toi. இத உனக்கு பின்னாக என்னோட வசனத்தை நீ தூக்கி Alors tu dois கொடுக்கிறாய்ன்னு comprendre சொல்றாரு. quelque chose. ஒரு காரியம் உனக்கு Quand on புரிய dit வேண்டும். péché ignoré, இத அறியாமல் பாவம் என்று சொல்லும்போது la parole quand tu lis, நீ வாசிக்கும் போது வசனம் là Dieu il n'a pas noté péché là-bas. Hein. இது அங்க பாவம்னு தேவன் போடவில்லை. Mais il dit tout ce qui est pas bon quand il dit c'est pas bon. அவர் இது நல்லது இல்லைன்னு அவர் Ce que tu சொல்லுவார். as fait c'est pas normal. நீ செஞ்சது சரி Tu ne கிடையாது. devais pas faire ça. நீ அதை Ça veut செய்யக்கூடாதுன்னு dire que tu சொல்லும்போது fais ça c'est quoi? அப்படின்னு சொன்னா நீ செய்கிற காரியம் என்ன? Donc au lieu de chercher les promesses là, surveiller les promesses dans votre livre. Là. வாக்கு தத்தத்தை நீங்க வந்து அதை அண்டர்லைன் Surveiller பண்ணத ce காட்டிலும் qu'il dit de ne pas faire. அவர் எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றாரோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. La parole de Dieu வேத வசனம் t'intervient எப்போது வருகிறது? soit par la grâce, கிருபையினாலே, soit par sa bonté, இல்ல இரக்கத்தினாலேயோ, soit par la இல்ல compassion, மிகுந்த ou soit இரக்கத்தினாலேயோ, par correction. இல்ல கண்டிப்பினாலேயோ. Mais c'est toujours la parole de Dieu. ஆனா அது எல்லாமே தேவனுடைய வசனம் தான். Toi, tu sais accepter la parole de grâce. நீ கிருபையின் வசனத்தை Toi, ஏற்றுக்கொள்கிற tu நீ, sais accepter la parole de la compassion. இரக்கத்தின் வசனத்தை நீ Toi, tu ஏற்றுக்கொள்கிற sais நீ, accepter la parole de la compassion. இரக்கத்தின் மிகுந்த இரக்கத்தின் Pourquoi வசனத்தை tu ஏற்றுக்கொள்கிற cèdes நீ, pas pour la parole de correction? அப்ப ஏன் கண்டிப்பின் வசனத்திற்கும் நீ உன்னை இடம் கொடுக்க மாட்டேங்கிறாய்? Je te dis que tu n'es pas un enfant de Dieu, toi. அப்ப நான் சொல்லுவேன், நீ தேவனுடைய பிள்ளை Non, tu அல்ல. n'es pas un enfant de Dieu. தேவனுடைய பிள்ளை அல்ல. Un vrai enfant de Dieu, comment tu le vois? இத உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் உனக்கு நல்லா La parole தெரியும். dit, வேதவசனம் celui qui சொல்லுகிறது, est mon enfant, moi, இது என்னுடைய je le பிள்ளைகள், corrige. நான் அவங்களை Alors கண்டிக்கிறேன்னு celui qui சொல்றேன். accepte la correction, c'est les enfants de Dieu. அப்ப யார் கண்டிப்பேற்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய Moi, பிள்ளைகள். j'accepte bien la grâce, là, j'accepte bien la compassion et l'amour, et j'accepte pas la correction. T'es pas un enfant de Dieu. அப்போ யார் இரக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இரக்க வசனத்தை இல்ல நல்ல அன்பான வசனத்தை Oui, parce que tu ஏற்றுக்கொள்கிறீங்களோ, m'as parlé. கண்டிப்பா Parce ஏற்றுக்கொள்ள que tu அவங்க m'as தேவனுடைய blessé. பிள்ளைகள். இதோ நீ என்ன Parce கண்டிச்சிட்டீங்க, que tu m'as parlé devant l'assemblée. காயப்படுத்திட்டீங்க, Tu ஜனங்களுக்கு comprends முன்பாக rien du பேசிட்டீங்க. tout. உனக்கு ஒண்ணும் T'as புரியல, pas de diplôme, t'as pas d'intelligence. நீ அறிவில்லாம பேசிட்ட, Pourquoi tu m'as fait ça? ஏன் இதை எனக்கு செஞ்சேன்னு Et கேட்கும் போதுதான். arrête. அப்ப அதெல்லாம் முதல்ல La parole qui est நிறுத்திட்டு, venue, உனக்கு வந்த அந்த n'est-ce pas, tu வசனம் es en train de commettre dans ta vie. இத உன்னுடைய வாழ்க்கையில La செய்கிற question n'est காரியம் pas est-ce தானே. qu'il a parlé dans l'assemblée ou est-ce qu'elle t'a parlé dans la maison. எல்லாரும் முன்னாடி பேசினாங்களா La இல்ல question வீட்டுல est, பேசினாங்களா கேள்வி attention, tu இல்ல. commets un péché, change-toi, c'est mieux pour toi. உண்மையான காரியம் என்ன, நீ அந்த காரியத்தை செஞ்சுட்டு ஜாக்கிரதை என்று Ah oui. சொல்லிவிட்டான். Si tu dis devant tout le monde, moi je chante. Hein. இத எல்லாரும் எதிர்க்க பேசுனீங்கன்னா நான் பாட்டு பாடிட்டு தான் உட்கார்ந்து சொல்லுவோம். Écoute-moi, la pauvre là que tu es en train de chanter là. நீ Toi-même tu பாடிக்கொண்டிருக்கிறீ, dévoiles que tu es dans le péché. நீயே காட்டி கொடுக்கிற, நீ Personne ne chante, il y a que பாடுற. toi qui chante. யாரும் பாடல, Quand நீ je மாத்திரம் corrige là, il y a பாடுற. un qui fait bouge la tête là, comme ça. இத நான் பேசும்போது Toi-même, யாரும் tu கால dévoiles que tu es dans le péché. நீயே காட்டி கொடுக்கிற, நீ பாட்டு Satan இருக்கிறேன்னு il dit, je சொல்லி. bouge même pas, je reste intact. இத ஒரு சிலர் ஆட அப்படியே நான் Je te உட்கார்ந்து flagelle சொல்லுவாங்க. aussi, dans le nom de Jésus-Christ. இத இயேசுவின் நாமத்தை அவங்களே கண்டிக்கிறேன். Les brebis sont différents. இத ஆடுகள் வித்தியாசமா இருக்கிறது ஆடுகள். Un pasteur il devait connaître chaque brebis qu'est-ce qu'il ஒரு பாஸ்டருக்கு ஒவ்வொரு ஆடுகளை குறிச்ச Alléluia. Donc quand on parle de la parole de Dieu, அப்ப தேவனுடைய வசனத்தை quand ils பேசும்போது disent, quand il y a de la promesse, quand il dit Amen, Alléluia, ஏதோ வாக்குத்தத்தம் dès qu'il வரும்போது y a ஆமென் la correction, அல்லேலூயா ton சொல்லும்போது visage change. கண்டிப்பு வரும்போது Dès qu'il y உன்னுடைய a la முகம் correction, tu மாறுகிறது. regardes, il est dans ta, c'est comme c'est là que tu as trouvé quelque chose dans ta Bible. இத கண்டிப்பு வரும்போது தான் கீழே கொஞ்சம் ஏதோ பைபிள்ல கண்டுபிடிச்ச மாதிரி தேடிக்கொண்டிருக்கிறோம். Tu me fais quoi là? அப்ப Tu me fais quoi? C'est ça qui me dérange, hein? அப்ப அதுதான் என்னை தெரோஷி பண்ணி Tant que tu me regardes pas, je te flagellerai dans tous les sens. நீ Là. என்னை பார்க்காத வரைக்கும் Je te எல்லா வகையிலும் நீ flagellerai dans tous அடிக்கப்படுவாய், les sens. எல்லா Tant que tu வகையிலும் me regardes, அடிக்கப்படுவாய். que tu me dises, என்னை Seigneur, பார்த்து ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்ற வரைக்கும். Alléluia. Alléluia. Seigneur, s'il te plaît. ஆண்டவரே, Il y avait un frère qui est venu là. இதோ Un இதோ jour, il pleurait, il me dit, tu m'as frappé dans tous les sens. எல்லா வகையிலும் என்னை நீங்க அடிச்சீங்க என்று Tu சொல்லி m'as சொன்னார்கள். tellement frappé dans tous les sens. எல்லா வகையிலும் என்னை நீங்கள் J'en அடித்தீர்கள். peux plus, même quand je viens là, je dis, ouh là là, qu'est-ce qui va se passer aujourd'hui? இங்க வரும்போது இப்ப இது என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் யோசிப்பேன். Je te le dis la vérité, des fois Satan, moi je l'ai saisi pendant 1 an. Hein. ஒரு சிலரை ஒரு வருஷம் Tu கண்டித்திருக்கிறேன். comprends ce que je dis? நான் சொல்லுகிறது Chaque உனக்கு dimanche, புரியுதா? 4 semaines par mois, pendant 1 an, je le flagelle. ஒரு வருஷம் அவங்களை Il comprend de quoi கண்டித்திருக்கிறேன். s'agit-il, hein? எதற்காக இந்த பிரச்சனை என்று சொல்லி Il dit, frère, அவங்க சொன்னாங்க, j'en
சகோதரனே, plus. என்னால முடியல, Tu m'as flagellé de tous les sens. எல்லா வகையிலும் என்னை அடித்திருக்கிறீர்கள். J'ai dit, c'est simple, change-toi. நான் சொன்னேன், அப்படி என்று சொன்னால் மாற்றிக்கொள், Change-toi. மாற்றிக்கொள் என்று Alors சொல்லி. tu comprends maintenant? இப்போது உனக்கு புரிகிறதா? C'est une étape qu'on ignore ça. இத நம்ம அறியாமல் On செய்கிற est காரியங்கள். écrit. அவர் சொல்லிடுற உடனே அவர் கத்துறாரு Ouais, என்று parce சொல்லி. que j'ai envie de crier avec vous tout le temps. இதோ சும்மா உங்ககிட்ட கத்தின இருக்கிறது தான் எனக்கு விருப்பமா? Oui, j'ai envie de crier. இதோ எனக்கு உங்ககிட்ட La கத்தின parole, இருக்கிறது qu'est-ce qu'il est en விருப்பமா? train de dire? இதோ வேத Son வசனம் dévoile bien comme il faut. இதோ சங்கீதம் Et நமக்கு toi, என்ன là? சொல்லுகிற நீ? Quand je te corrige, நான் உன்னை கண்டிக்கும் pourquoi போது tu es ça? ஏன் நீ Seigneur, கோவப்படுகிறாய்? j'ai pas fait quoi qu'il en soit. Hein? இத நான் ஒண்ணுமே செய்யலையே Si என்று tu l'as சொல்லி. fait. இதோ நீ Tu sais ce செய்திருக்கிறாய், que tu fais? நீ செய்யறது என்ன La தெரியுமா? parole de correction, quand tu viens, tu rejettes derrière toi. கண்டிப்பு வரும்போது நீ அதை Ça பின்னாடி me concerne தூக்கி pas, போட்டுற. அது எனக்கு இல்லை என்று சொல்லி. அது எனக்கு இல்லை என்று Ah, ça சொல்லி. va, toi? Satan, il parle. Là. C'est en ce moment, quand on corrige, il parle. Ah, Il dit que c'est pas pour moi. Hein. கண்டிக்கும் போது இது அது எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறோம். Vous croyez que le pasteur, il ne regarde pas, hein? இத பாஸ்டர் அதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறோமா? Pasteur, il n'est pas pasteur, il est un surveillant. இத பாஸ்டர் உங்களை அவர் C'est கண்காணிக்கிறவர். comme ça qu'il appelle. வேத வசனம் Pasteur அப்படித்தான் n'est நமக்கு pas un சொல்லுகிறது. pasteur qui est en train de regarder tout le temps là-haut, il surveille. இது அவர் சும்மா ஒட்டத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களை கண்காணிக்கிறவர். உங்களுடைய ஒவ்வொரு C'est chaque செயல்களையும், action. ஒவ்வொரு Cette action, செயல்களையும், il n'est pas selon la. Ça ne convient pas avec la parole, avec la நீங்க correction. செய்கிற செயல்கள் வேத வசனத்தோடு Il te ஒத்துப்போகவில்லை corrigera, என்று il te சொன்னார். flagellera toujours. இது அவர் உங்களை கண்டித்து தான் திருத்துவார். Tu peux soupirer, tu peux pleurer. நீ அழுகலாம், புலம்பலாம், ஆனாலும் முன்னாடி வரும்போது Dimanche prochain, je te frappe. அடுத்த வாரமும் அதே காரியத்தை குறித்து தான் பாஸ்டர் உங்க இடத்துல பேசுவார். Voilà un bon église que ça veut dire. இது ஒரு நல்ல சபை இதுதான். À tout moment, எல்லா il நேரத்திலும் attendra அவர் எதற்காக காத்து de ta கொண்டிருப்பாங்க? sainteté, c'est tout. பரிசுத்தத்தில் நாம் வாழ வேண்டும் De என்று ta சொல்லி. sainteté. உன்னுடைய பரிசுத்தத்தை Alors குறித்து donc tu மாத்திரம் devais தான். prendre déjà une connaissance. அப்ப உனக்கு உனக்கு அந்த சிந்தை ஏற்கனவே Si tu இருக்க as commis வேண்டும். quelque chose, ஒரு காரியத்தை quand tu செஞ்சுட்டு viens à l'église, சபைக்கு வரும்போது Tu devais dire, Seigneur, prépare-moi pour ta correction. ஆண்டவரே உன்னுடைய கண்டிப்புக்கு என்னை தயார் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும். Prépare-moi pour que j'humilie à ta correction. உன்னுடைய கண்டிப்புக்கு என்னை Vous கீழ்ப்படுத்த என்னை savez, தயார் samedi, பண்ணுங்க. la prière de samedi, pourquoi faire? எதுக்கு சமைக்காம C'est pour se préparer. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக Ce n'est pas pour venir ici dimanche pour recevoir des bénédictions. Dieu vous a donné des bénédictions. Vous venez de recevoir வந்து quoi? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, Par l'amour de நமக்கு Jésus-Christ, vous avez vu toute la bénédiction. Combien de personnes disent எல்லா Amen? தேவனுடைய மரணத்தின் மூலம் Maintenant, qu'est-ce que tu சகல viens chercher dimanche ஆசீர்வாதம் encore? கிடைத்திருக்கிறது. அப்ப N'est-ce எதை pas தேடி qu'il நம் devait être ஞாயிற்றுக்கிழமை digne de வருகிறோம்? recevoir la bénédiction? இதான் Donc la bénédiction, il a bien bloqué. அந்த ஆசீர்வாதத்தை C'est pas ஏற்றுக்கொள்ள tes தகுதி comportements, உள்ளவர்களாய் la bénédiction நாம் est மாற bloquée. வேண்டும். அப்ப Un எதனால் pasteur, qu'est-ce qu'il devait தடைப்பட்டிருக்கிறது? faire? அப்ப Il devait te பாஸ்டர் என்ன débloquer. செய்யணும்? அந்த தடைப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் எடுத்து போட வேண்டும். Fiston, என்னுடைய மகனே, dans ta maison, la cuisine, le tuyauterie de la maison, le tuyauterie, il est bien. இதோ உன்னுடைய குசின்ல அந்த சியோ நல்லதா இருக்குது. Dans l'eau, il n'y a pas de problème. இது தண்ணியிலே எந்த பிரச்சனையும் இல்ல. Tuyauterie, il n'y a pas de problème. அந்த குழாயிலே எந்த பிரச்சனை இல்ல. Si l'eau remonte, இது தண்ணி மேல il y வருதுனா a un saleté. அப்ப ஏதோ ஒரு அழுக்கு அடைத்து இருக்கிறது. அது தண்ணினாலே கிடையாது, சியோலையும் கிடையாது. Un bon plombier, qu'est-ce qu'il fait? ஒரு நல்ல பிளம்பர் என்ன செய்வாங்க? Un bon plombier, qu'est-ce qu'il fait? ஒரு நல்ல பிளம்பர் என்ன செய்யணும்? Il va arrêter l'eau, il ne va pas utiliser le tuyau. இதோ தண்ணியை நிறுத்திட்டு அந்த சியோ வச்சு எந்த இடத்துல அடைப்பட்டிருக்கிறதோ அதை எடுப்பாங்க. Que vous ayez la bénédiction qui coule en vous là. இதோ உங்களுக்குள்ள ஆசீர்வாத ஊற்றப்பட La saleté qu'on a அங்க அழுக்குகளா இருக்குது பாருங்க, பாவம் நினைச்ச காரியத்தை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. Ne dis pas moi j'ai rien fait, mais si. இத நான் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லாதீங்க. ஏதோ bénédiction செய்திருக்கிறோம். bloque là. இத ஏன் ஆசீர்வாதம் Même quand tu dis தடைப்படுகிறது? moi je suis bien, arrête de dire je suis bien. நான் நல்லா இருக்கிறேன் சொல்றத முதல்ல Dis நிறுத்திட்டு, Seigneur, où je fais l'erreur. ஆண்டவரே எந்த இடத்துல நான் தவறு C'est pour ça செய்கிறேன்? que David prie. அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார். Seigneur, pardonne-moi mon ignorance. ஆண்டவரே என்னுடைய அறியாமை Qui மன்னிங்கப்பா. peut connaître leur égarement. யார் என்னுடைய பிள்ளைகளை உணர்த்துவாங்க என்று Donc quand tu கேட்கிறார். viens à l'église, அப்ப அவர் சபைக்கு tu வரும்போது devais savoir obéir. அப்ப ஒரு காரியம் நீ கீழ்ப்படிய கற்றிருக்க humilier வேண்டும். d'abord. முதல்ல நம்மை தாழ்த்த கற்றிருக்க L'humiliation வேண்டும். et obéissance, அந்த தாட்சியும் அந்த C'est கீழ்ப்படிதலும் un don spirituel d'un bon chrétien. அது ஒரு Alléluia. கிறிஸ்தவன் வரம் அது. Alléluia. Alléluia. Tu peux toujours raisonner, hein. நீ எப்போது அதை நியாயப்படுத்திக்கலாம்? Comme ça, parce qu'il a crié, hein. இது அவர் கத்துனாரு என்று சொல்லி, Comme ça, ça m'a blessé, hein. இது அதை என்னை காயப்படுத்தி விட்டது என்று சொல்லி. Quand vous avez des problèmes de santé, இது உங்களுக்கு ப்ராப்ளம் சாந்தி வரும்போது, un santé qui est un peu grave. இது ரொம்ப ப்ராப்ளம் அதிகமா இருக்கும்போது நம்மளுடைய Quand on dit உடல் santé, சுகத்துல, je ne dis pas en rhume, hein. En rhume, c'est rien du tout ça. இது சளி ஜுரம்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இல்ல. Problème. உண்மையா நிறைய Vous allez பிரச்சனைகள். chez le médecin, நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது n'est-ce pas? Ils disent qu'il faut faire des opérations. அவர் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க.
Est-ce que ça te fera du bien quand tu fais l'opération? அப்ப உபராசம் செய்யும்போது நம்மளுக்கு Tu நல்லா vas être இருக்கும். content, tu vas rigoler quand Yeah. tu vas te déchirer? இது அவர் உன்னை கிழிக்கும் போது Ça te fait mal, சந்தோஷப்படுவியா? non? வலிக்கும் தானே? Oui ou non? ஆமாவா Juste இல்லையா? qu'il te déchire. அவர் கிழிக்கிற Ah வரைக்கும் oui, j'ai anesthésié, mais l'anesthésie quand il est parti, அனைசெய்தி போயிட்ட பிற்பாடு அதிகமான வலி douloureux இருக்கு. ça, hein? Oui ou non? ஆமாவா Mais இல்லையா? malgré qu'il t'a déchiré. அவர் உன்னை கிழிச்சதுனால Est-ce que tu as protesté? இத நீ எதிர்த்தா நின்னு Il t'a coupé là un peu de tes estomacs là, இத des intestins. இத கொஞ்சம் குடல்ல Est-ce que tu நம்ம as dit, c'est கிழிக்கும் mon போது intestin ne me coupe pas? இது என்னோடது அதை Et கிழிக்காதீங்க après நம்ம il t'a சொல்லணும். recousu, ça fait pas mal? அப்ப திருப்பி அதை Une fois தையல் que t'as laissé, போடும்போது tu வலிக்குதா? as dit, ça fait mal là. வலிக்குது வலிக்குது என்று சொல்லி Dans நம்ம ta கத்தி tête, tu es கொண்டிருந்தோமே. conscient comme ça que tout ce qu'il a fait, c'est pour mon bien. je அவர் sais செஞ்சது bien. எல்லாம் என்னுடைய நன்மைக்கு என்று சொல்லித்தானே உன்னுடைய Alléluia. சிந்தையில நினைத்தார். Alléluia. அல்லேலூயா. Attrapez la main de côté. பக்கத்துல இருக்கிறவருடைய கரத்தை De பிடிச்சு la même chose. அதே போலதான் Mon pasteur, என்னுடைய பாஸ்டர் il te fait souffrir avec la parole. வார்த்தையிலே என்னை அவர் கண்டிச்சு என்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை Accepte-le. ஏற்றுக்கொள். Tu vas voir Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாய். Tu seras un homme, une femme parfaite devant Jésus. இந்த இயேசுக்கு முன்பாய் ஒரு பரிபூர்ண மனுஷனாய் இருப்பாய். Lâme la parole, alléluia. அல்லேலூயா. Tout le monde peut faire ce qu'il veut. எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலாம். Le pasteur, ஆனால் பாஸ்டர் il faut pas qu'il touche pour prier. அவர் இப்ப தொட்டு ஜெபம் பண்ண Ah, il கூடாது. a touché. இத அவர் தொட்டுட்டாரு Ah, il a சொல்லிடுவாங்க. touché, hein. Et les attouchements sexuels, là. இதோ தொட்டு தவறான Un homme, காரியத்தை est-ce qu'il va தொடுக்கிறது. pratiquer ça devant tout le monde? இத மத்தவங்க Dans எதிர்க்க l'assemblée. செய்வாங்க, அசெம்பிளில செய்வாங்க. Vous comprenez rien du tout, là. Vous êtes folle de la première classe, vous. அப்போ நீங்க நம்ம பைத்தியக்காரங்களா இருப்போம் Je அப்படின்னு touche சொன்னா la femme, là. இதோ அந்த மகளை Parce தொட்டு qu'elle est démoniaque, là. இதோ அவரோட கிளாஸ் தொடுக்கிறது. இப்போ அது வெளியே வர உதவி செய்ய வேண்டும். அப்ப பரிசுத்தாவினர் சொல்லுகிற காரியத்தை நடக்க வேண்டும். இதோ உனக்கு ஒண்ணும் புரியாம பார்த்தீனா Attouchement sexuel. இதோ பாஸ்டர் அவங்க மேல கை வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். Et il y a les autres qui disent Amen, là. Vous comprenez rien aussi avec ce அப்ப மத்தவங்க எல்லாம் அது ஆமாமான்னு சொல்றவங்களுக்கும் vous ஒண்ணும் êtes en train de புரியவில்லை. m'encourager de bandit. அந்த காரியத்துக்காக நீங்க அவங்களை ஊக்கப்படுத்தி Et கொண்டிருக்கிறீர்கள். pourtant, இத்தனைக்கும் par mon touche, நான் தொட்டது நிமித்தம் Dieu, il a délivré beaucoup de gens. ஆண்டவர் நிறைய பேரை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. Je ne crains pas, j'ai pas honte, j'ai pas dire à l'autre, c'est pour ça que je l'ai touché, j'ai même pas justifié. Je sais ce அதை que je நான் fais. நியாயப்படுத்த கூட விரும்பவில்லை. Voilà, l'Esprit de Dieu me dit de faire quoi qu'il en soit. பரிசுத்தாவினர் செய்கிற காரியத்தை நான் செய்கிறேன். Voilà, t'as pas à amener des points de critique là-dedans. அதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு காரியமும் அல்ல. Bon, tu dis que voilà, pasteur, il faut pas qu'il touche. இதோ பாஸ்டர் தொடக்கூடாதுன்னு La dame, சொன்னாங்க. elle a un démon, va te toucher toi. இதோ On va voir où est-ce que tu touches. அவங்களுக்குள்ள Si tu touches son pied, elle va te donner un coup de அசுத்தாவை pied. இருக்க வேண்டும் சொன்னால் Va toucher போய் les அதை pieds. எதிர்த்து நின்னு பார். Dites-moi, un démon qui est en train de manifester. இதோ ஒரு Qu'est-ce que அசுத்த tu veux ஆவி faire? Maintenant, tu dis, ஒருத்தர் ah, il a touché அலக்கிருக்கிறார். là-bas. Tu போங்க. vas toucher son genou. Tu அப்ப vas போய் voir, அவங்க elle va முட்டியை donner un coup தொட்டு de பாருங்க genou. என்ன நடக்கிறது என்று சொல்லி. Oui ou non? ஆமாவா Il இல்லையா? faut savoir, il faut laisser faire ton pasteur. அப்ப பாஸ்டர் செய்யறதை விட வேண்டும். L'action compte, il n'y a pas de communion pour dire Amen. இதோ ஐக்கியப்பட்டு நம்ம ஆமென் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அங்க விடுதலை கிடைக்காது. Un frère là, ஒரு சகோதரர் nul de la première classe, je suis désolé pour le dire, Idon. nul de la première classe. ஒண்ணும் புரியல C'est அவருக்கு. des gens qui comprennent bien la parole, வேத mais வசனம் நல்லா ils disent, je vais தெரியும். faire ce que je veux dans ma vie. Hein. இதோ என்னுடைய வாழ்க்கையில Tu sais, செய்யறதா செய்வேன்னு Ils sont சொல்றாங்க. partis vers le monde. இந்த உலகத்தை பின்னாடி Ils ont போய் détruit leur vie christianisme. அவங்களுடைய ஆவிக்குரிய On ஜீவியத்தை recueille dans அழித்து l'église. போட்டு சபையிலே On அவங்க annonce la parole de Dieu, qu'est-ce qu'il te dit de faire. இந்த வேத வசனம் Il n'a சொல்லுகிறது rien compris de tout ça. அவருக்கு அதெல்லாம் ஏதோ Il புரியல. vient pour m'enseigner. அவர் எனக்கு வந்து Il ne போயிட்டு faut இருக்கிறார். pas dire Jésus, il faut dire Seigneur Jésus. இதை நீ இயேசுன்னு சொல்லக்கூடாது ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்லணும்னு சொல்றாரு. Je dis, mais t'as rien compris toi. அப்போ உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு Tu as சொல்லி rien compris. உனக்கு ஒண்ணும் புரியல. Depuis ce matin jusqu'à 16h, je suis en train de parler pour que tu changes. இத காலையில இருந்து Tu vois qu'il y a சாயந்தரம் plus 4 மணி d'amis வரைக்கும் chrétiens. பேசிட்டு இருக்கிறேன். இதோ உன்னுடைய Tu as fait கிறிஸ்துவின் n'importe அழைத்து quoi, tu கொண்டாடி. as encaissé que des problèmes et des maladies. இதோ நிறைய பிரச்சனையும் Et வியாதியும் tu as கொண்டு rien வந்தாய். entendu. உனக்கு ஒண்ணும் அதுல எல்லாம் புரியல. Avec son béquille, உன்னுடைய பெக்கி avec வச்சு son genou cassé. இத உடைச்ச அந்த முட்டியோட Et toi là, சொல்லுகிறார் நீ ne dis pas Jésus. Hein. இத நீ இயேசுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சொல்லணும்னு சொல்றாரு. Pardonne-moi. Hein. நான் சொன்ன இத Moi மன்னிச்சிருங்க. j'ai demandé pardon, mais toi tu n'as pas demandé pardon tout ce qu'on a parlé toute la journée. இதோ நான் பேசின Tu எந்த comprends maintenant les gens, leur காரியத்தையும் mentalité? அப்ப பாருங்க நிறைய C'est பேரோட des gens மென்டாலிட்டி எப்படி impossible de இருக்கு. changer. இது அவங்கள மாத்த முடியாத Donc la ஒரு Bible est காரியம். claire. வேதவசனம் தெளிவா இருக்கு. Attention, ஜாக்கிரதை. quand la correction vient, கண்டிஷன் வரும்போது humilie-toi et obéis à la vitesse. அதுக்கு அவனை தாழ்த்தி நீ கீழ்ப்படி. C'est de là qu'on comprendra அதுல தான் உனக்கு que tu es un புரியும் enfant de Dieu. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. C'est là que tu comprendras qui est l'enfant de Dieu. அப்பதான் யாரு C'est pas தேவனுடைய dans la பிள்ளைகள்னு bénédiction que tu புரியும். vas comprendre les enfants de Dieu. Hein. இது ஆசீர்வாதத்துல Tout le monde புரியாது va dire யாரு Amen. தேவனுடைய Même les பிள்ளைகள். païens vont dire Amen quand je bénis les gens. இத ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது Comment on அவிசுவாசிகளும் peut சொல்லுவாங்க comprendre les ஆமென். vrais enfants de Dieu? அப்ப எப்படி உண்மையான Quand je தேவனுடைய corrige, பிள்ளைகளுக்கு quand ils வித்தியாசம் disent உண்டு? Amen, c'est pour நான் mon bien, ça கண்டிக்கும் qu'on போதும் appelle les enfants ஆமென்னு de Dieu. சொல்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. Vous êtes en train de confondre les choses.
Apocalypse 3, 19. அப்ப வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் Jésus 19வது parle. வசனம். இயேசு Moi, பேசுகிறார். Jésus, இயேசு கிறிஸ்து பேசுகிறார். je reprimande et je châtie tous ceux que j'aime. Et donc du zèle et réponds-toi. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. Moi, Jésus, நான் இயேசு, j'ai donné ma vie pour vous là. உங்களுக்காக என்னுடைய Par ஜீவனை la grâce et கொடுத்திருக்கிறேன். par la bonté, par l'amour. கிருபையினாலும் அன்பினாலும் Voilà qu'est-ce que கொடுத்திருக்கிறேன். je veux de toi. இதோ உன்னிடத்துல எனக்கு என்ன Si je தேவை? veux que je t'aime là de tout mon cœur, என்னுடைய முழு இதயத்தோட நான் உன்னை je vais te நேசிக்கிறேன். reprimander, tu devais céder. அப்ப நான் உன்னை Je கண்டிக்கும் devais te போது நீ châtier, வழி tu வைத்துக் devais céder கொடுக்க aussi. வேண்டும். உன்னை கண்டித்து திருத்தும் Tu போது devais நீ avoir de la ஏற்றுக்கொள்ள zèle. வேண்டும். உனக்குள்ள Tu devais pas வைராக்கியம் reculer கொண்டு ma parole. வார்த்தை விட்டு விலகாமல் Réponds-toi le plus vite possible. நீ மன திரும்ப சீக்கிரத்திலே அது நல்லது என்று சொல்லி Alléluia. சொல்லுகிறார். Un vrai enfant de Dieu ஒரு உண்மையான தேவனுடைய écoute பிள்ளை la parole, வார்த்தையை கேட்டு digère la correction, அந்த வசனத்தை ஜீர்ணித்து ils vont réconcilier tout de suite à la base. உடனே அந்த வசனத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக் கொள்வார்கள். அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். Je fais ce que je fais. இதை நான் செய்தான் செய்வேன் சொல்லி இருக்கிறவங்க. அப்போ நீ செய்ய வேண்டியதை செய். Tu es perdu déjà dans ton combat. அப்போ உன்னுடைய யுத்தத்திலே நீ தோத்துட்ட. Leur vie change automatiquement. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை Vous மாறிக்கொண்டு comprenez இருக்கும். pas. உங்களுக்கு புரியவில்லை அந்த Quand vous காரியம். n'acceptez pas la correction, நீங்க கண்டிப்பா quand ஏற்றுக்கொள்ளணும். vous n'acceptez pas le châtiment de Jésus, இயேசு கிறிஸ்துவினுடைய tu ne கண்டிப்பை peux நீங்க pas être un enfant de ஏற்றுக்கொள்ளணும். Jésus. நீங்க இயேசுனுடைய பிள்ளைகளா இருக்க Donc il முடியாது. dit attention, அப்போ tu devais avoir la zèle en moi. உனக்குள்ளாய் வைராக்கியம் இருக்க Cette zèle, il வேண்டும். devait t'amener à la correction அந்த வைராக்கியம் et à la கண்டிப்பிலே உன்னை கொண்டு réconciliation. போகும். அப்புறம் Alléluia. உன்னை அந்த கண்டிப்புக்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் அது உன்னை La மாற்றும். réconciliation. அப்போ திருப்பி ஐக்கியப்படுதல். Si vous n'avez pas tout ça, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் attention, vous êtes en train de toucher la Sainte Seine indignement. இதோ நீங்க திருவிருந்தை தகுதி இல்லாமல் அந்த திருவிருந்தை எடுக்கக்கூடும். அப்போ திருவிருந்தை On தகுதி இல்லாமல் réfléchit எடுக்கும்போது que, ah, j'ai pas volé, இதோ நான் திருடல என்று சொல்லி ah, நினைக்கிறோம். j'ai pas menti, இதோ நான் பொய் சொல்ல ah, j'ai pas நினைக்கிறோம். fait d'adultère. இதோ நான் விபச்சாரம் செய்யல Donc நினைக்கிறோம். je suis 100% saint. அப்ப நான் 100% பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். Vous étiez là-dedans? நீங்க அதுக்குள்ளே இருந்தீங்க. Vous avez laissé? நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்களா? Maintenant oubliez இப்ப ça. அதெல்லாம் விட்டு மறந்துடுங்க. Changez-vous encore maintenant. இப்ப இன்னும் உங்களை L'Esprit de மாற்றிக்கொள்ளுங்க. Dieu est en train de décortiquer autre chose. பரிசுத்தாவியானவர் வேறு காரியங்களை நாம் காட்டிக் J'ai. கொண்டிருக்கிறார். இதை நான் முதல்லன்னு சொன்னதை Beaucoup காட்டிலும் de gens ils regardent que leurs péchés externes qu'ils ont été en train d'accomplir tout le jour là. இதோ வெளியில இருந்து Il y செய்கிற a பாவத்தை plein de மாத்திரம் péchés à l'intérieur பார்க்கிறார்கள். même. ஆனா நமக்குள்ளாய் நிறைய Il vient பாவங்கள் de temps en இருக்கிறது. temps, il fleurit, après il se cache. இதோ சில சமயத்துல வந்து பூத்துட்டு Et ben, வெளியில l'Esprit de போயிடும். Dieu est en train de décortiquer tout là. பரிசுத்தாவியானவர் அந்த காரியத்தை இப்போது உங்களுக்கு Aujourd'hui, விளக்கி காட்டுகிறார். beaucoup de gens quittent l'église. நிறைய பேர் இன்னைக்கு Une fois சபை qu'ils ont விட்டு வெளியே devenu போகுது. chrétiennes, கிறிஸ்தவங்கள் ஆயிட்ட பிற்பாடு beaucoup de gens ils quittent, ils veulent vivre selon leurs désirs. இத நிறைய பேர் வெளியில Parce போய் அவங்க qu'ils n'aiment இச்சையோடு pas வாழ l'enseignement, ils விரும்புகிறார்கள். n'aiment pas la correction. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பும் போதனையும் Vous பிடிக்காது. devez dire non, உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? ils n'acceptent pas la correction. இத அவங்க கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். La parole de Dieu change. தேவனுடைய வசனம் Ils அவங்களை veulent மாற்றணும்னு pas que la parole de விரும்ப Dieu façonne leur vie. இத அவங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வசனம் உருவாக்க வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க. Pourquoi? Parce qu'ils justifient leur tort. ஏனென்று சொன்னால் அவங்களுடைய Par தவறை எப்போது ignorance, ils sont en train de நியாயப்படுத்திக்குவாங்க. dire, moi, tout ce que je fais, c'est bien. இத நான் செஞ்சதெல்லாம் நல்லதுதான் சொல்வாங்க. Mais tout ce que tu fais, c'est pas bien. ஆனா நீ செய்கிற எல்லா காரியமும் நன்மை Je t'ai கிடையாது. dit, même les choses que tu dis que c'est une bonne chose, là, moi je dis devant la parole, ce n'est pas une bonne இத chose. நீ que tu fais. நன்மையான காரியம் சொல்லிட்டு கூட வசனத்தின் பிரகாரம் தவறான காரியமா இருக்கும். Moi, நான் je suis un père des enfants. இத நான் பிள்ளைகளுக்கு தகப்பன். J'ai donné tout ce qu'il faut pour mes enfants. இத என்னோட பிள்ளைகளுக்கு எல்லா Grâce à Dieu, il m'a donné tout காரியத்தையும் pour moi. இத தேவனுடைய Pour que je கிருபையினால donne à eux. எல்லாம் இருக்கிறது நான் அவங்களுக்கு Je கொடுப்பதற்கு. te dis, tu as commis une erreur là déjà. நான் சொல்லுகிறேன் நீ தேடா ஒரு பாவம் செஞ்சிட்ட. Est-ce que tu peux dire non? யாருன்னா இல்லன்னு சொல்ல முடியுமா? Parce que les enfants, ஏன்னு சொன்னால் quand பிள்ளைகள் ils grandissent, அவங்க ils வளரும் n'ont போது pas de la sagesse à l'intérieur. ils அவங்களுக்கு ont உள்ள fait des ஞானம் bêtises à இல்லை, l'intérieur. பெத்திஸ்தா செய்வாங்க. Donc un bon parent, qu'est-ce qu'il fait? அப்போ நல்ல Au பெற்றவங்க lieu என்ன de donner செய்யணும்? toutes les choses parce que Dieu t'a fait de grâce, இது ஆண்டவர் கிருபை செய்தான்னு எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு கொடுத்து je te donne pas, கட்டணும். je te châtie. ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு கொடுக்காமல் Parce que si கண்டிக்க tu châties வேண்டும். pas aujourd'hui, demain tu seras à l'enfer. இத நான் இன்னைக்கு உன்னை கண்டிக்கலன்னா நாளைக்கு நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லணும். Beaucoup de parents, c'est pas ça, hein? நிறைய பெற்றவங்களுக்கு அது Ils இன்னைக்கு disent, தெரியல. je donne tout, j'ai bien நான் élevé, எல்லாத்தையும் j'ai bien கொடுக்குறேன், élevé எல்லாத்தையும் mon enfant. கொடுக்குறேன்னு Peut-être சொல்லி que t'as கொடுத்து bien élevé, கெடுத்துறாங்க. t'as corrigé, là. அப்ப அவங்களுக்கு கண்டிக்க கூட நேரம் Ah, moi, je corrige pas! இத நான் என் பிள்ளைகளை கண்டிக்க Alors மாட்டேன். pourquoi t'es un père? Pourquoi t'es une maman, toi? அப்ப எதுக்கு நீ அம்மாவா Si tu இருக்க? corriges même pas, pourquoi un enfant? Pourquoi tu as fait un எதுக்கு enfant? உனக்கு கண்டிக்க L'enfant, தெரியல, எதுக்கு c'est une பிள்ளைகள்? responsabilité, hein? Fais attention, hein? பிள்ளைகளுக்கு C'est pas pour கொடுத்திருக்கிற essuyer ta
façon de vivre là. இதோ நீ வாழ்கிற விதத்திலே Non, c'est பிள்ளைகளை pas ça. கண்டிக்க Faites வேண்டும். attention. Hein. ஜாக்கிரதை. Quand tu as une responsabilité, tu devais l'assumer. உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதை நீ செஞ்சே Tu ஆக devais வேண்டும். l'assumer. அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். Voilà, beaucoup de parents l'ignorent. நிறைய பேர் பாருங்க அதை அறியாம Pourtant, ils viennent consulter le pasteur. Hein. இத்தனைக்கு On பாஸ்டர் dit, fais pas ça là. இது செய்யாத Donne pas ça là. இதை கொடுக்காதன்னு சொல்றோம். Puisque toi, dis ne donne pas, la prochaine fois, je viens pas chez toi. இதோ நீ கொடுக்கவானா Je fais ce que சொல்றனால je veux à உங்களுக்கு வர l'extérieur de மாட்டேன். toi. உன்னை வெளியே செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. Fais attention, tu risques de perdre ton enfant. Hein. ஜாக்கிரதை, பிள்ளைகளை இழந்து Tu விடுவாய். risques de ஜாக்கிரதை, perdre ton enfant, fais attention. பிள்ளைகளை இழந்து விடுவாய். ஜாக்கிரதை. Écoute-moi, aujourd'hui, tu as perdu déjà ton enfant. இதை Spirituellement, ஏற்று ஆவிக்குரிய toi, tu வகையில as une உன்னுடைய extrémité, பிள்ளைகளை நீ ton enfant, il est dans இழந்திருக்கிறாய். l'autre extrémité. இதோ Vous புள்ள êtes இந்த dans deux பக்கம், extrémités différentes. நீ இந்த பக்கமாய் நின்று Ouais, vous croyez கொண்டிருக்கிறீர்கள். que votre enfant, il est autour de vous. இதோ S'il n'écoute பிள்ளைகள் pas la நம்மை parole, சுற்றி il est dans இருக்கிறாங்கன்னு l'autre நினைக்கிறோமா? extrémité, fais attention. இதை தேவனுடைய Le jour வசனத்தை où il விட்டு va தூர dévoiler la vraie இருக்கக்கூடாது. caractère là, ஒரு நாள் தன்னுடைய உண்மையான la கேரக்டர் பிள்ளை cause de காண்பிக்கும் போது condition, ça sera ton enfant même. இது அது நம்முடைய தப்பா தான் இருக்கும் பிள்ளைகள் செஞ்சதுக்கு. N'est-ce pas, Élie, quand Dieu parle là? இதை எலியின் இடத்துல தேவன் பேசும்போது Tu es un souverain sacrificateur. இது அவன் ஒரு ஆசாரியனா N'est-ce pas, இருக்கிறான். tes enfants, ils devaient être un enfant témoigné de Dieu. இது Témoignage de தேவனுக்கு Dieu. சாட்சியாய் பிள்ளைகள் இருக்க Ils வேண்டும். font n'importe quoi. அவங்க ஏதேதோ காரியத்தை செய்கிறார்கள். Et toi, tu dis, mon enfant, ஆனா அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளையே faut pas faire ça. Hein. இதை செய்யக்கூடாது என்று சொல்லி, Gentil chouchou. இது நீ ரொம்ப நல்ல பிள்ளை என்று சொல்லி, Il dit, oh, tais-toi, dégage là. இது அது சொல்லுது, Je fais ce que je veux. கொம்னர் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் என்று சொல்லி. Dieu flagelle tous ces enfants-là. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அடிக்கிறார். Dieu flagelle tous ces enfants. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அடிக்கிறார். Il attrape Élie. அவர் ஏலியினுடைய காது Il dit, பிடிச்சு, comment oses-tu aimer tes enfants plus que moi? எப்படி நீ உன்னுடைய பிள்ளைகளை என்னை Toi, tu காட்டிலும் அதிகம் dis, நேசிக்கலாம்? ah, j'aime mon enfant, je donne tout. நீ Ça veut சொல்லுகிற dire que என்னுடைய tu பிள்ளைகளை aimes எனக்கு plus பிடிக்கும், que நான் ton எல்லாம் Dieu, ton கொடுப்பேன். enfant. Hein? அப்போ உன்னுடைய Oh, பிள்ளைகளை mon என்னை enfant, காட்டிலும் அதிகமாய் tu es en train de நேசிக்கிறாய். tuer ton enfant là. Arrête. நம்முடைய பிள்ளைகளை நாமே Arrête. சாகடித்துக் Maintenant, கொண்டிருக்கிறோம். ces parents, ils disent que moi, j'ai fait aucun péché, je vais aller direct au paradis. இத பெற்றவங்க நம்ம À சொல்றோம், la எந்த vitesse பாவமும் que tu செய்ய ailles, là, நான் l'Esprit de பரலோகத்துக்கு Dieu va போயிடுவேன். tirer ton oreille, il va dire, நீ போற t'as அதே commis un வேகத்தை péché, நம்ம allez, காதை là. பிடிச்சி பரிசுத்தாவினர் Je t'ai donné இழுத்து une responsabilité, non? உனக்கு ஒரு பொறுப்பு Tu as கொடுத்திருந்தானே, fait quoi, là? நீ என்ன செய்தாய் என்று Oh, சொல்லி, je suis vivre selon leur... Quoi? அது அவங்க இஷ்டத்துக்கு வாழ Pour vivre விட்டுட்டு selon leur சொல்லுவாங்க. volonté, je t'ai donné un enfant. அப்போ நீ அவங்க இஷ்டத்துக்கு N'est-ce pas, செய்தாலும் un உனக்கு பிள்ளைகளை enfant கொடுத்தேன். devait refléter ta caractère à toi. இத நம்முடைய பிள்ளைகள் Maintenant, நம்முடைய tu es saint. கேரக்டர் Ton enfant, il devait être comment? அப்ப நம்ம Tu es பரிசுத்தவான்கள் obéissant, நம்ம ton enfant பிள்ளைகள் va être பரிசுத்தவான்கள் comment? அப்ப நம்முடைய பிள்ளைகள் Tu aimes pas les கீழ்ப்படிந்து limpidicité. Tes enfants, ils devaient dire quoi? உனக்கு அவிசுவாசம் பிடிக்கல, வேசித்தனம் பிடிக்கலன்னா பிள்ளைக்கு Tes enfants, ils devaient dire la même chose. அப்ப பிள்ளைகளை Donc, tu devais être un exemple. அப்ப நீ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும். Je crie aujourd'hui avec ces gens-là. Même ce matin, je crie. இது காலையில இந்த பிள்ளைகிட்ட ஒவ்வொரு நாளும் கத்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அடி வாங்குது. Je laisse là, c'est pas mon problème ça. Et non, non, non. இது எனக்கு Si அது je ne பிரச்சனை frappe இல்லை, pas, Dieu நான் va me விட்டுட்டேன். frapper. அப்போ Dieu va me frapper. தேவன் என்னை அடிப்பார். Donne-moi l'enfant. C'est pour ça que je dis, après avoir connu la parole, au mieux avoir un enfant pour இது comprendre. வேத வசனத்தை அறிஞ்சிட்ட பிற்பாடு பிள்ளைகள் வருவது நல்லது. அப்பதான் அந்த பொறுப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும். N'est-ce pas, Dieu, il peut amener des gens partout comme des arbres. இதோ எங்க பார்த்தாலும் தேவன் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய இதுக்கு ஒரே ஒருத்தவங்களை கொண்டாரு. Dieu peut dire que les peuples soient. இது ஆண்டவர் ஜனங்கள் உண்டாக சொன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கலாமே. Il peut créer un seul. எதுக்கு ஒரே ஒரு மனுஷன் படைத்தார்? La descendance de Dieu vienne par un seul que j'ai créé. Alléluia. அடுத்த ஒரே மனுஷன் மூலமாய் பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லவே. Si vous les enfants de Dieu. அவர் சொல்லுகிறார், நீங்க Si vous êtes les enfants des obéissances. நீங்க தான் கீழ்ப்படிதல் Une fois பிள்ளைகள். que tu as bien obéi à ma parole. நல்ல வேதவசனத்தை Quand je te donne des கீழ்ப்படிதல் enfants, நான் உனக்கு tu பிள்ளைகள் கொடுக்க guideras à la மாட்டேன். même obéissance que toi tu fais dans ta நீ vie. கீழ்ப்படிதலே Alléluia. அந்த பிள்ளைகளை கீழ்ப்படுத்த வேண்டும். Voilà, on fait plein d'erreurs là, nous. அப்ப நம்ம நிறைய Soit பேருக்கு disant தவறு c'est pas ma செய்யறோம். responsabilité. அது நம்மளுடைய பொறுப்பு இல்ல Soit என்று disant சொல்லி. je ne fais pas. அதை நான் செய்ய மாட்டேன்னு Oui, je le fais pas. Qu'est-ce que c'est quoi cette affaire de parler là? Je le fais pas, je le fais இதை pas. நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது அது On t'a pas என்ன? dit de le faire, tu es dans une obligation toi. நீ செஞ்சுதான் ஆக வேண்டும் பிள்ளைகளை கண்டிப்பா. Moi, j'ai 3 4 enfants, c'est mon obligation. Dieu a dit இதோ எனக்கு T'as நாலு pas à me பிள்ளைகள் dire que tu இருக்குன்னா, fais pas, hein? அந்த Fais பிள்ளைகளை attention. கண்டிக்க மாட்டேன்னு என்னால சொல்ல Ah oui, முடியாது. ça c'est la நான் செஞ்சுதான் responsabilité ஆக d'elle. வேண்டும். Non. இது அவங்களுடைய பொறுப்புன்னு என்னால தள்ள Dieu, quand முடியாது. elle va gifler dans ce côté-là, elle va me gifler de ce côté aussi. இது அவங்க இந்த பக்கம் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் Vous êtes தேவன் என்னை consommer அடிப்பார். vous deux. என்னன்னு சொன்னா ரெண்டு Vous பேருக்கும் êtes பொறுப்பு consolé, இருக்கிறது. donc ta vie en modèle. அப்ப ரெண்டு பேருடைய Ta வாழ்க்கை façon de எக்ஸாம்பிளா vivre, இருக்கணும். ta நம்ம façon வாழ்கிற de விதம், parler, நம்ம பேசுகிற ta façon de விதம், communiquer. நம்ம Tout கம்யூனிகேஷன் devait பண்ற être un விதம் bon exemple pour ses enfants pour que moi எல்லாம் je இந்த puisse corriger. பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். Alléluia. அல்லேலூயா. Alléluia. Alléluia. Donc faites très attention. ஜாக்கிரதை, Faites très attention. ஜாக்கிரதையா இருக்க La வேண்டும். Bible est claire. வேதம் தெளிவாய் Tu peux சொல்லுகிறது. toujours ignorer ce genre de péché. இந்த மாதிரியான பாவங்களை Tu நம்ம peux toujours ignorer ce que tu
c'est pas comme dans ta tête, tu dis que c'est pas un péché. Hein? இது பாவம் இல்லைன்னு ஒருவேளை C'est pas நம்ம péché. சிந்தையில சொல்லிக்கலாம். Faites attention, ஆனால் devant ஜாக்கிரதை, Dieu, c'est un péché. தேவனுக்கு முன்பாக அது பாவமா இருக்கும். Devant Dieu, c'est un péché. தேவனுக்கு முன்பாக அது பாவமா Beaucoup de இருக்கும். gens changent leur vie. நிறைய ஜனங்க தங்களுடைய வாழ்க்கையை Quand ils changent leur மாற்றிக்கிறாங்க. vie, வாழ்க்கையை ils மாற்றிக்கொள்ளும் போது croient que அவங்க என்ன ils peuvent நினைக்கிறாங்க? attendre la vie éternelle. அவங்க நித்திய ஜீவனை Or que ils ont சுதந்திரத்துக்கலாம். une responsabilité derrière ஆனா eux. அவங்களுக்கு பின்னாடி Si tu ஒரு பொறுப்பு n'assumes pas cette இருக்கு. responsabilité, அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ta destinée va être bloquée. அப்ப நம்மளுடைய இலக்கை மாறிடும். Si moi je marche selon la parole, ma femme elle marche selon le monde là, est-ce que je peux attendre la vérité? இதோ நான் La vie சத்தியத்தின்படி éternelle. நடந்து என்னுடைய Pourquoi மனைவி Dieu dit, உலகத்தின்படி attention. நடந்தால் எப்படி என்னால் Ta இலக்கை femme அறிய n'est pas ton முடியும்? corps. இதோ Ta femme உன்னுடைய n'est pas மனைவி le உன்னுடைய chair de சரீரம் ta தானே. chair et l'os de ton os. அவங்க உன்னுடைய Si தசை tu fais quelque chose, எலும்பு எலும்பா இருக்கிறார்களே. si tu n'arrives pas à conduire, comment tu peux conduire une église? அப்ப எப்படி உன்னுடைய மனைவி Mais நடத்த la Bible dit, si முடியாது tu n'arrives pas à conduire ta famille bien comme il faut, redresser bien comme il faut, dominer dans la parole de Dieu, comment tu peux parler de domination de la parole? நடத்த முடியும் நம்மால். Alléluia. Alléluia. Donc faites attention, அப்ப ஜாக்கிரதை, dans ce monde, இந்த உலகத்திலே Dieu il a donné des enfants. ஆண்டவர் பிள்ளைகளை Pour tout le கொடுத்திருக்கிறார் monde. எல்லோருக்கும். Même ces gens ils disent que moi j'ai commis aucun péché. இத நான் எந்த பாவமும் செய்யலன்னு Dieu il சொன்னாலும் va les saisir comme il a donné de la responsabilité pour eux. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே அவங்களை Il va dire que பிடித்திருப்பார். tu es 100% sans péché. இத நீ பாவம் செய்யாமல் Pourquoi 100% t'as pas conduit சொல்லுகிறாய். tes enfants dans la vérité? அப்ப ஏன் உன்னுடைய பிள்ளைகளை Donc ils vont சத்தியத்தை être நடத்தலாம்னு coincés கேட்பார். là-dedans. அப்ப அதுல பாருங்க அவங்க கோசை Faites ஆயிடுவாங்க. très attention. ஜாக்கிரதை Faites காரியங்களிலே très attention. ஜாக்கிரதை. Levez-vous dans la présence de l'Éternel. எழுந்து நின்று தேவனுடைய பிரசன்னத்திலே Levez-vous dans la présence de l'Éternel. எழுந்து நின்று தேவனுடைய பிரசன்னத்திலே Alléluia. Fermez vos yeux. கண்களை மூடி Arrêtez de vous justifier vous-même. நம்மை நாமே நியாயம்